நாமத்திற்கு நம்ம இந்த நாளிலையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூடி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளை நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அற்புதமாக நாங்கள் உடைய சமூகத்துல கூடி வந்து எங்கள் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவர் உங்களுடைய ஆவியானவரை கொண்டு இவைகளை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். இந்த ஆவியானவரை கொண்டு இவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியா இந்த சமூகத்தை ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயிலும் இந்த வார்த்தைகளை எங்கள் வைக்க வேண்டும். ஆண்டவர்கள் கர்த்தாய் ஆராய்ந்த காரியங்களை எங்களை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கும் இந்த சமூகத்தை ஜெபிக்கிறார். விசேஷமாக ஆண்டவரை இந்த நாளின் காரியங்கள் மிகவும் முக்கியமானவைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிழை இல்லாதபடி எங்களுக்கு தேவன் எப்படி எழுதி கொடுத்தீரோ அப்படியே நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அன்பு மீத பரமபிதாவே, ஆமென். சகோதரர் சரவணன் அவர்கள் நமக்கு பாடல் கூட்டத்தை நடத்தி தருவார். கேக்குதா? கேக்குது சரவணன். சீவனி பாடல் நம்பர் 27. சீர்மிகு வான்புவி தேவா தோத்ரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்ரம், ஏ குணனே தோத்ரம், அடியார் கிறங்கிடுவாய் தோத்ரம், மனேசா நேர்மிகு அருள் திரு அன்பாய் தோத்ரம், நீத்தமும் உமக்கடியார்களின் தோத்ரம், ஆர்மனனே தோத்ரம், உனது அன்பினுக்கே தோத்ரம், மனேசா ஜீவன் சுகம் பலன் யாவக்கும் தோத்ரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோத்ரம், ஆவலுடன் தோத்ரம், உனது அன்பினுக்கே தோத்ரம், மனேசா ஆத்தும நன்மைக்காகவும் தோத்ரம், அதிசயம் நடத்துதற்காகவும் தோத்ரம், சாற்றுகிறோம் தோத்ரம், உனது தகுமன்புக்கே தோத்ரம், மனேசா மாறா பூரணனே சாத்தோத்ரம், மகிழ்வோடு ஜபமொழி மாலையின் தோத்ரம், தருவாய் துணை தோத்ரம், இந்த தருணமே கொடு தோத்ரம், மனேசா. அடுத்த பாடல் 240. இயேசுவன்ப என்றும் பாடுவேன், அவர் அன்பென்றும் கூறையாதே, சிந்தின தேவாட்டு குட்டியின் இரத்தத்தை வாழ்த்தி போற்றிடுவேன், நம்புறேன் ரட்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன், நம்புறேன் ரட்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன், இயேசுவின் இரத்தத்தில் மூழ்கின எவர்க்கும் சுத்தம் சுகமுண்டாம், பூரண விடுதலை சந்தோஷம் இப்புவில் அவர் இரத்தத்தால், நம்புறேன் ரட்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன், நம்புறேன் ரட்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன்,
பரிசுத்தம் என்னும் பிரமாணம் ஜெய கூடி பறக்கட்டும் ராஜாதி ராஜாவின் கரத்தால் ஜீவ கீரீடம் நான் பெருமட்டும் நம்புறேன் ரச்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன் நம்புறேன் ரச்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன். ஆமென். உங்க சவுண்ட் உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. சரி, சாரி, நான் என்னுடைய மைக் ஆன் பண்ணாம நான் பேசிட்டு இருந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பாடல்களை பாடிய அருமையான சகோதரரை கிறிஸ்துவுக்கு நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரம் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். கடந்த நாளில நம்ம தீர்மானித்ததின்படி இந்த நாள்ல எருசலேமின் அழிவுக்கு அடுத்த காரியங்களிலே கடைசி கால சம்பவத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட போகிறோம். நிச்சயமாக நீங்க பங்கு பெறுகிறவர்கள் அதை கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்திருப்பீர்கள், யோசித்திருப்பீர்கள், தியானித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சரி, நம்ம இதை குறித்து நீங்கள் உங்களுடைய வீட்டிலே தியானித்ததை இப்போ பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். நம்ம கலந்து ஆலோசித்து நல்ல தீர்மானங்களை எடுத்து இங்கிருந்து கடந்து செல்லலாம். யாராவது பேசுறீங்களா? யாருமே வீட்டுல யோசிச்சு பார்க்கலையா, சிந்திச்சு பார்க்கலையா, தியானிக்கலையா? நம்ம 5-6 பேர் தான் இருக்கிறோம். நோவாவினுடைய பேழைக்குள்ள 8 பேர் போனாங்க. இங்க 7 பேர் தான் இருக்கிறோம். வருவாங்க வருவாங்க. இல்ல, எருசலேமினுடைய அழிவுக்கு மிக முக்கியமான ஒண்ணு, நான் நேற்று உங்களுக்கு சொன்ன வசனம் தான் பாஸ்டர். அப்போஸ்தலர்கள் அதிகாரம் 7:52. தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனத்தை அவங்க சரியாக, ஏன்னா அவர்களை கண்டு கொண்டாம போனாங்க. அற்பமா என்னன்னாங்க, கொலையும் செய்தார்கள். அதனால அவங்களுடைய அழிவுக்கு மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, வேதாகமத்தை உற்று நோக்கி தீர்க்கதரிசனுடைய அந்த என்ன சொல்றது, அந்த முன் எச்சரிப்பு, அந்த முன் அறிவிப்பை அவர்கள் அசைக்க பண்ணதுனால அவங்களுக்கு அழிவு வந்ததாக நாம பாக்குறோம். இதுல கலந்து பேசும்போது தான் அது என்னன்னு புரியும். பேசுவோம். அந்த அந்த வசனத்தை நீங்க வாசித்தா நன்றாக. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நான் 52வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமா இருக்கிறீர்கள். இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். நீதிபரருடைய வருகையை குறித்து முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இயேசுவினுடைய வருகை, முதலாம் வருகை கொலை செய்தார்கள். ஆனா வேதத்துல அந்த அப்படிப்பட்ட கொலை செய்தார்களுடைய நபர்களை நம்ம பார்க்க முடியலையப்பா. பொதுவா பெரிய தீர்க்கதரிசிகள் அவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டது பார்ப்போம். ஆனா இப்படி இயேசுவினுடைய வருகையை முன்னறிவித்தவர்கள் என்று சொல்லும் போது அடையாளங்களையும் காலங்களையும் முன்னறிவித்தவர்கள் என்ன செய்திருக்கு, நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான், இது யூகம் அல்லது வியாக்கியானம், நேரடி கருத்தா இல்லை. என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, தானியேலுடைய தீர்க்கதரிசி எழும்பி மேசியாவுடைய வருகையின்
காலத்தை தரிசனமாக அறிவித்த பொழுது அதை தீர்க்கமாய் ஆராய்ந்த பிள்ளைகள் பின்பாக காலங்களை குறித்திருக்கலாம். அடையாளங்களை சொல்லி மேசியா வரப்போறார் என்று சொல்லி சபையினுடைய அடையாளங்கள், உலகத்தினுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்தி அணைகள் எழுப்பி பிரசங்கித்திருக்கலாம். அவர்களெல்லாம் இவங்க பிடிச்சு கொண்டு இருக்கலாம். அது அந்த வசனம் அதனுடைய விளக்கம், அதனுடைய விளக்கத்தை அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. நான் கொஞ்சம் படிச்சேன். சைலண்ட் வித் பைபிள் காமெண்ட்ரி அண்ட் ஹெலன் ஜி ஒயிட், இதை குறித்து தீர்க்கதரிசி அமைதலாக இருக்கிறார்கள். பைபிள் காமெண்ட்ரி அமைதலா இருக்கு. ஏன்னு சொன்ன போதுமான வரலாற்று சான்றுகள் இல்லைன்னா அதனால விட்டுட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்கள் அந்த காலத்தை அறிந்திருந்தார்கள், அந்த சாஸ்திரிகள் அந்த காலத்தை அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் எழுதுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் போதித்திருக்கிறார்கள். அதை பிடிக்காதவர்கள் அவர்கள் கொண்டு இருக்காங்க. மறைமுகமாக அதை நம்பி வாழ்ந்து வந்தவர்கள் மேய்ப்பர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிய முடிகிறது. இன்னும் திட்டவட்டமான நீங்க சொன்னதுக்கு இசைவாக திட்டவட்டமாக இயேசு எருசலேமினுடைய அழிவுக்கு காரணத்தை சொல்கிறார். நீங்க அதை பிரசங்கித்தவர்கள் எல்லாம் கொண்டாங்க அப்படிங்கிறீங்க. பிற்காலத்துல சீஷர்கள் எல்லாம் தானியேல் 9ஆம் அதிகாரத்தை விலக்கி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு எதிராக சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டது. அப்படி யாராவது விளக்கினால் அதை அவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதனால தானியேல் புத்தகத்தினுடைய அந்த மேசியாவின் வருகையை குறித்த அந்த 70 வார தரிசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் முன்னதாகவே 1ஆம் நூற்றாண்டிலே அறிந்திருக்கிறார்கள் என்பதற்கு போதுமான ஆதாரம் உண்டு. நான் அதை இன்னைக்கு நான் நோக்கம் வேறமா இருந்தது. ஜோனத்தன் எது சொல்லணுமா? இல்ல, நாம பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப நீங்க அதை சொல்லும் போதும் சொல்லுவீங்க, அதாவது அந்த மெய்ப்பர்கள் இருந்தாங்க, அவங்க வயது போய் சில நேரம் மறித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். இப்ப இவர் சொல்லும் போது சில நேரம் அப்படியும் இருக்கலாம், சில நேரம் அவங்களத்தான் அவங்க இதை குறித்து சொன்னவங்கள கொண்டு போட்டாங்களோ தெரியல. ஓகே, சும்மா சொல்றேன். போதிச்சாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, அது சைலண்டா இருக்கிறதுனால. ஆக்சுவலா அந்த இடத்துல மேய்ப்பர்கள் பிறந்த நாள்ல தான் அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. போங்க பெத்லெஹேமுக்கு போங்க, அங்க பிறந்திருக்கிறார் உங்களுடைய மேய்ப்பர்னு சொல்லிட்டு தூதர்கள் அந்த நாளில் சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அறிவித்திருக்கிறாங்க. இவங்க வருகையை அறிவித்தவங்க இல்ல, முன்பாக ஸ்தேவான் முன்பாக அறிவித்ததாக சொல்கிறார்கள். அவர்களை கொன்றவர்களாக சொல்றாங்க. அது மேய்ப்பர்களுக்கு முன்பாகவே அது நடந்திருக்கிறது. நமக்கு வேதாகமத்தில் சரித்திரம் பதியப்படலை. இன்னும் தானியேல் 9ஆம் அதிகாரத்தின் விளக்கம் இயேசுவே சீஷர்கள் விளக்கி கொடுத்தார் என்பதை நம்ம தீர்க்கதரிசன எழுத்துக்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த சீஷர்களும் அதை விளக்கியதனால ஆசாரியர்கள் அதுக்கு எதிராக சட்டங்களை ஏற்றி அப்படி விளக்குகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொன்னதையும் நம்ம தீர்க்கதரிசியாவினுடைய எழுத்துக்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். என்ன ஒரு உண்மை வெளிப்படுதுன்னு சொன்னா, இப்படி அறிந்ததை அவங்க ஆண்டு விடல. அந்த விளக்கத்தை அந்த 70 வார தரிசனத்தை விளக்கி இருக்கிறாங்க. ஆனா அதை என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, பதிவு செய்து வைக்க ஆண்டவர் அனுமதிக்கல. ஏன் அப்படின்னா, அது பதிவு செய்யப்பட்டு இருக்குமானால் 2300 ராப்பகலை சரியாக விளங்கி இருக்க மாட்டார்கள். அது பதிவு செய்யப்படாதனாலதான் அதை ஆராயும் பொழுது 2300 ராப்பகளுடைய தொகத்தையும் அதை கண்டுபிடித்து இப்படித்தான் விளக்கம் என்று சொல்லி விளங்கி கொண்டார்கள். ஆனா அந்த காலங்கள் அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நான் அதுக்குரிய ஆதாரங்கள் இப்ப நான் என் கையில இல்லை. நான் வேணும்னா உங்களுக்கு நான் பிறகு எடுத்து தரலாம். இயேசுவும் பேசினார் என்பதற்கும் சீஷர்களும் பேசினார்கள் என்பதற்கும் ஆதாரம் உண்டு. ஸ்தேவானுடைய அந்த வார்த்தையின்படி முன்னதாகவே தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய வருகையை சொல்லியிருக்கிறாங்க. சரியாக கணித்திருப்பார்களா? இல்ல. ஏன்னா அங்க 4 சட்டம் உண்டு. எடுப்பித்து கட்டுவதற்கான 4 சட்டம் உண்டு. அவங்க மூர்த்தியமா கொஞ்சம் மீட் பண்ணுங்க. 4 சட்டம் உண்டு. அவங்க அதை முதல்ல கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. ஒன்னொன்னா அவங்க எடுத்து காலங்கள் கடந்து போக போக மேய்ப்பர்கள் அதை சரியாக அறிந்திருந்தார்கள். அது 3வது சட்டம் என்று சொல்லி அவர்கள் புரிந்து அந்த காலத்தை கணக்கு பண்ணி சரியாக அவர்கள் புரிந்திருந்தார்கள். சரி, அது இருக்கட்டும். இன்னும் நேரடியாக இந்த காலங்களை விளக்கினார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாததுனால்தான் அழிவு உண்டாயிற்று என்று சொல்லி நேரடியாக கிறிஸ்து சொல்றதை இங்க பார்க்க முடியும். அதை நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 41 இருந்து வாசிக்கலாம். யாரோ வாசிக்கலாம்.
லூக்கா 19:41 இருந்தா வாசிக்கலாம். ஆமா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தையானா நலமாய் இருந்திருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியா உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஏறாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். சரி, இங்க தெளிவா இருக்கு இல்லையா? காரணம் என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு எருசலேம் அழிவுக்கு? தேவனுடைய வருகையை அவர்கள் அறியாததுனால், அந்த அந்த நேரத்தை அறியாததுனால், சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனதுனால. அப்ப இப்போ இந்த தரிசனமும் உலகமும் இணைந்து சொல்லப்பட்டது. எருசலேமுக்கும் உலகத்துக்கும் இணைந்து சொல்லப்பட்டது. இதுல நீங்க முதல்ல விளங்கிக்க வேண்டியது, இந்த எருசலேம் அழிவை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். முதல்ல விளங்கிக்க வேண்டியது, உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடினாலே அப்படின்னு சொல்றாரு. அந்த சந்திக்கும் காலம் என்ன அப்படின்னு நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப சரியாக நம்ம என்ன கடைசி காலத்துல எந்த நிலையில் இருக்கணும், என்ன அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா கடைசி காலத்திலையும் உலகம் ஏன் அழிக்கப்பட போகுது என்று சொன்னா ரெண்டும் தரிசனமும் உலகத்துக்கும் பொருந்துகிறது என்று சொன்னா உன்னை சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாததுனாலே அதை அறிந்து கொள்ள வேண்டியது என்று நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இது இந்த உன்னை சந்திக்கும் காலம் அப்படின்னா என்ன? அப்படி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? முதல்ல இதை கண்டுபிடிச்சிங்களா? அது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? சந்திக்கும் காலத்தை குறிச்சு கேக்குறீங்க? ஆமா, அது தெரிஞ்சது, அதனாலதான் அழிக்கப்பட்டாங்க. அது என்னது அந்த சந்திக்கும் காலம்? சரி, நம்ம இதுதான் அந்த சந்திக்கும் காலத்தை தான் இயேசுவும் அறிவித்தார். இயேசுவுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் எழுப்பி அறிவித்தார்கள். அவர்களை கொல்லப்பட்டார்கள், மேய்ப்பர்கள் அறிந்திருந்தார்கள். இன்னும் சாஸ்திரிகள் கூட அந்த காலத்தை ஓரளவுக்கு கணிச்சுதான் அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடித்தார்கள். இவங்கெல்லாம் அதை புரிந்திருந்தார்கள். ஆனா நம்ம நேரடியாக அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொன்ன நமக்கு சொல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க போய் தானியல் புஸ்தகத்தை படிங்கப்பா, அங்க பாலாக்கு அருவருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க போய் படிக்க சொல்றாரு. பாலாக்கு அருவருப்பு தானியல் 9ஆம் அதிகாரத்துல அந்த தேசம் அழிக்கும்படியாக அது வரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கால 490 நாள் அல்லது 70 வாரம் அல்லது 490 வருஷம் என்பது இஸ்ரவேலுக்காக நியமிக்கப்பட்ட காலம். இந்த காலத்தை அறியாததுனாலதான் எருசலேம் அழிக்கப்பட்டு போயிட்டு. இந்த காலத்தை போய் அவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேசியாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த காலம் எல்லாம் ரொம்ப சரியா இருக்கும். நீங்க இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு இல்லைங்க, பிறந்து 30 வருஷம் வரைக்கும் அவர் என்ன செய்யல, ஊழிய பொறுப்புக்குள்ள வரல. அது வரைக்கும் அந்த காலத்தை அறிந்திருந்தார். காலத்தை வரைக்கும் காத்து இருந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, கரெக்டா 30 ஆண்டு ஆன உடனே அவர் என்ன செய்கிறார், 27வது ஆண்டுல ஞானஸ்நானம் எடுப்பதற்கும் இந்த ஊழியத்தை துவங்குறதுக்கும் மேசியாவை சன்னை உலகத்திற்கு அறிவிக்கவும் அவர் புறப்பட்டு வருகிறத பார்க்க முடியும். காலம் என்பது இஸ்ரவேலுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. யூதர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா அதை அறியாதனால அவர் யாரை அறிய முடியவில்லை, மேசியாவை அறிய முடியும். அப்போ காலத்தை அறிய வேண்டிய நேரம் நம்ம அறிஞ்சுக்கணும். அறியல அப்படின்னு சொன்னா we'll miss the point. இப்ப நான் கொஞ்சம் குறிப்புகளை எடுத்திருக்கிறேன். நானும் நீங்க ஏதாவது குறிப்புகள் இருந்தா சொன்னா அந்த குறிப்பை தவிர்த்துடலான்னு பார்த்தேன். ஆனாலும் நான் அதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதற்கு பிறகு நம்ம இதை குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சரி, முதலாவது ஒரு குறிப்பு. நான் அந்த குறிப்பை கூட ஒரு ஆர்டரை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுக்க முடியல. எனக்கு நேரம் இல்லை. நான் நினைச்சது ஒண்ணு, ஓய்நாள் பள்ளிக்கூட பாடத்துக்காக ஒரு சின்ன பகுதியை நடத்தி ஆகணும்னு நினைச்சேன். அது என்னால நடத்த முடியாதுன்னு தான் காலையில இருந்து நான் மறுபடியும் படிச்சேன். ஏற்கனவே ஓய்நாள் பள்ளிக்கூடத்தில் நடத்தினதான், ஆனா மறுபடியும் படித்த பொழுது இன்னும் அதிக உண்மைகளை பார்க்க முடியுது. சரி, ஒரு குறிப்பை உங்களோட கூட வாசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
சரி. இல்லைன்னா நேரம் முதல் வீடியோவில் போயிருக்கு. நான் ஒரே ஃபைல்ல எல்லா வீடியோவும் போட்டேன். அது சாரி, கொஞ்சம் நான் அதை செட் பண்ணிக்கணும். சரி சரி, உன்னை சந்திக்கும் காலம் என்றால் என்ன? அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கான எச்சரிப்பின் செய்தியும் கண்டுபிடித்து விடலாம். சரிங்களா? தீர்க்கதரிசி சொல்றாங்க, மலையில் கிறிஸ்துவின் கண்ணீர் அவருடைய கைமாறும் கருதாத அன்பினாலும் அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களின் நன்றியற்ற தன்மையினாலும் வேதனையிற்று உடைந்த இருதயத்திலிருந்து வந்தது. அவர்கள் மேல் தாங்களாகவே கொண்டு வர தீர்மானித்து இருப்பதாக தோன்றிய முடிவில் இருந்து அவர்களை காப்பாற்ற அவர் அயராது உழைத்தார். ஆனால் அவர்கள் அவருடைய இரக்கத்தை மறுத்து அவர்களை சந்திக்கும் காலத்தை அறியாது இருந்தார்கள். அவர்களுடைய சிலாக்கிய நாள் முடிவடைந்தது. ஆயினும் அதை அவர்கள் அறிய முடியாதபடி பாவத்தால் மிகவும் குருடாக்கப்பட்டார்கள். இந்த வசனம், இந்த குறிப்பு ரொம்ப நேரடியாக சொல்லுகிறது, உன்னை சந்திக்க காலம் என்பது அவர்களுக்கு முடிவடைகிற சிலாக்கிய நாட்கள், அதாவது கிருபையினுடைய நாட்கள். அப்ப உன்னை சந்திக்கும் காலம் என்று சொல்லும் பொழுது அது கிருபையின் காலத்தை குறிப்பதாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன், அது இன்னும் நமக்கு தெளிவை உண்டாக்கும். சில கணங்கள் தேவகுமாரன் ஒளிவ மலையில் நின்று மேற்கு செல்கின்ற சூரியன் மலையின் பின்னால் மறைவதற்கு முன் கடைசி சில நிமிடங்கள் எருசலேம் மனம் திரும்ப வேண்டும் என்று தனது ஆத்துமாவின் தீவிர இயக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த நாளில் யூதர்கள் ஒரு தேசமாக தங்கள் கிருபையின் காலத்தை முடித்துக் கொள்வார்கள். சரியா? என்ன காலத்தை முடித்துக் கொள்வார்கள்? கிருபையின் காலத்தை முடித்துக் கொள்வார்கள். கிருபை நீண்ட காலமாக நியமித்த அவர்களின் பாதுகாவல் தூதன் அவமானப்படுத்தப்பட்டான், இகழப்பட்டான், நிராகரிக்கப்பட்டான். அதனால் அவன் தங்க சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி ஏற்கனவே புறப்பட தயாராகி இருந்தான். அதாவது கிருபையின் காலம் முடிகிற தருவாயில் எருசலேம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய இரக்கத்தை நிராகரிப்பவர்கள் தங்கள் சொந்த வாழ்வில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வைராக்கியம் நிறைந்தவர்கள். இன்னும் மனிதனால் உருவாக்கப்பட்ட தங்கள் கண்டுபிடிப்புகளில் இருந்து திரும்பி மனம் திரும்பி தேவனுடன் ஒப்புரவாவதை தேடலாம். அந்தி வேளையின் நிகழ்வை அந்தி வேளையின் நிழல்கள் திரளாய் தொடங்குகின்றன மற்றும் எருசலேம் அவளுடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்திருக்கலாம். ஆனால் இப்போது மாற்ற முடியாத வாக்கியம் பேசப்படுகிறது. ஏனென்றால் அவளை சந்திக்கும் காலத்தை அறியாது இருக்கிறார். மிக தெளிவாக இருக்குது. சந்திக்கும் காலம்னா என்ன? இப்போ கிருபையின் காலம் முடிய போகுது. மாற்ற முடியாத நேரம் வர போகிறது. மரணத்துக்கு மனம் திரும்ப முடியாத நேரம் வரப்போகிறத தீர்க்கதரிசி மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், குறிப்பையும் வாசிக்கிறேன். நம்முடைய நாளில் பிரகாசிக்கின்ற வெளிச்சத்திற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்து எருசலேமுக்காக வேதனையால் அழுதார். ஏனென்றால் அவர்களை சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியவில்லை.
அது அவர்களின் நம்பிக்கையினால், அவர்களுடைய வாய்ப்பு மற்றும் சலுகையில். இப்போ நம்ம மிக தெளிவாக சொல்ல முடியும். அவரை சந்திக்கும் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசி ஆவினுடைய எழுத்துக்கள் நம்ம விளக்கம்லாம் கொடுக்கல, அங்க இருக்கிறோம், வாசிக்கிறோம், வாசித்து நாம புரிந்து கொள்கிறது என்னது, அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட காலம், கிருபையின் காலம், ஸ்லாக்கிய காலம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் காலம். இது என்ன செய்கிறது என்று சொன்னால் முடிவுக்கு வருகிறது என்று அங்க தீர்க்கதரிசி சொல்றாங்க. அப்போ யூதர்கள் அல்லது எருசலேம் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை சந்திக்கும் காலத்தை, கிருபையின் காலம் முடிகிறதை அறியாமல் இருந்ததனாலே அவர்கள் அறிக்கப்படுகிறார். இது புரியுதுங்களா? புரியுது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கிருபையின் காலம் நல்ல வேதமானக்கெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பீங்க. நான் உட்கார்ந்து நிறைய கேள்விகள் கேட்பேன். அது இல்லப்பா சார், இப்ப அவங்களுக்கு கிருபையின் காலம் வந்து தானியேல் புஸ்தகத்துல தெரியுது இல்ல, அவருடைய வருகையினுடைய காலமும் அதனுடைய குறிப்பிட்ட கணக்கு அதுல போட்டா அவங்களுக்கு தெரியும். ஆனா நமக்கு இன்னைக்கு எது பாஸ்டர் கிருபையின் காலம் முடிவதற்கு உண்டான நேரடி வசனம் எதுவும் இல்லையே. நம்ம பார்ப்போமே, எப்படி அறிந்து கொள்வது? நமக்குரியதை நம்ம பார்ப்போம். இப்ப என்ன கேள்வி வரணும் அப்படின்னா நமக்குரியதை பார்ப்போம். அது எப்படி இருக்குதா இல்லையா, அதை கண்டிப்பா நீங்க பார்த்துருவோம். நமக்குன்னு ஒரு கிருபையின் கால முடிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இருந்தது அது தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் உரைக்கப்பட்டது. 70 வார தரிசனம், 490 வருஷம் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. நான் பேசுறது சரியா கேக்குதா? விட்டு விட்டு கேட்டுச்சு, இப்ப பரவாயில்ல கேக்குது. நானா இதை நெட்டை மாத்தி பாக்குறேன். துவங்கும் போதே மாத்திரணும்னு நினைக்கிறத நான் மறந்துருக்கேன். சரி, இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரி, அப்போ இப்ப கிருபையின் காலம் முடிவு அப்படின்னு சொல்றது. அப்போ கிருபையின் காலம் முடிவுனா நம்ம மனதில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துக்கு ஒரு கிருபையின் காலம் முடிவு இருக்குது. அதுதான் நமக்கு கிருபையின் காலம் முடிவுனா நம்ம மைண்ட்ல வர்றது. இறுதியாக அந்த காலம் முடிந்தோடும், ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்கான கொடுத்துக்க காலம் முடிந்தோடும், பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு போயிடுவாரு, அதுக்கு ஒரு வாதை ஊற்றப்படும். இதுதான். ஆனா இது என்ன புதுசா எருசலேமுக்கு ஒரு கிருபையின் காலம்? இந்த கேள்விதான் எழுப்படும். கிருபையின் காலம் முடிவு என்பது நிறைய இருக்கா? ஆமா, அங்கங்கே கிருபையின் காலம் முடிவு இருக்குல்ல. எங்கெங்கெல்லாம் முடிஞ்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சோதம் கொமோராவுக்கு கிருபையின் காலம் முடிஞ்சிருக்குது. சரி, ஒண்ணு. நோவாவினுடைய காலகட்டத்தில் கிருபையின் காலம் முடிஞ்சிருக்குது. 2. அப்படி எருசலேம்ல கிருபையின் காலம் முடியுது. வேற எங்கெல்லாம் அழைக்கப்பட்டாங்க? தீரு பட்டணத்தை குறித்து தீர்க்கதரிசி எழுதும்போது அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதை அவர்கள் காலங்களை அறியாமல் போனார்கள் என்று எழுதுவார்கள். பிரான்ஸ் பட்டணத்தை பற்றி எழுதும்போது அவர்கள் நியமிக்கப்பட்ட காலத்தை அறியாமல் போனார்கள் என்று எழுதுவார்கள். 1844 பின்வாங்கி போனவர்களுக்கு கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்று எழுதுவார்கள். கதவு பூட்டப்பட்டு விட்டது என்று எழுதுவார்கள். அதாவது இந்த கிருபையின் காலத்தை நம்ம சரியா விளங்கிக்கணும். இந்த கிருபையின் காலம் அப்படின்னா இருக்கிறது, முடிவாக கடைசியாக முற்றிலும் முடிக்கப்படுகிற கிருபையின் காலம் இருக்கிறது. ஆனா அதற்கு முன்பாகவே அநேகருக்கு தேவன் கிருபையின் காலத்தை முடித்து வருகிறார். தனிப்பட்ட மனிதனுக்கு முடித்து வருகிறார், நகரங்களுக்கு முடித்து வருகிறார், தேசங்களுக்கு முடித்து வருகிறார், பழைய உலகத்திற்கும் கிருபையின் காலத்தை முடித்தார். அப்ப இத கிருபையின் காலம் முடிச்சுட்டா அதுக்கு பிறகு கிருபையே கிடையாதுல்ல. ஒரு காலம் இருக்கிறது உலகத்துக்கு என்று அதிகப்படியாக தேவன் நியமித்திருக்கிற அந்த காலம் வரும்போது வந்த பிறகு கிருபை கிடையாது. ஆனா கிருபையின் காலத்திலே தேவன் நியமித்திருக்கிற அதிகப்படியான கிருபையின் காலத்திலே ஆண்டவர் சிலருக்கு கிருபைகளை முடித்து வருகிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்தாதான் அந்த பாடத்தை நம்ம சரியா விளங்கிக்க முடியும்.
சரிங்களா? நோபாவின் காலத்திலே ஆண்டவர் அந்த காலத்தில் உள்ள துன்மார்க்கருடைய கிருபையின் காலத்தை முடித்து விட்டார். இன்னும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு கிருபையின் காலத்தை முடித்து விட்டார். இன்னும் சில ஒரு பட்டணத்தை கூட்டி சொல்லும் பொழுது அவனுக்கு இன்னும் காலம் நிறைவேறலப்பா, கொஞ்சம் பொறு, அவனை இப்ப அழிக்க வேண்டாம் அப்படின்பாரு. அந்த பட்டணம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி ஆண்டவர் கிருபையின் காலம், அதாவது நியமிக்கப்பட்ட கிருபையின் காலம் நடைமுறையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பூமியில மனிதனுடைய மனிதனுக்கான கிருபையின் காலத்தை முடித்து வருகிறார். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட கிருபையின் காலம் இருக்கிறது. அதை நீங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசனாவினுடைய எழுத்துக்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, உயிரோடு இருக்கும் போதே முத்திரிடுகிற அனுபவத்தை பார்க்கலாம். அப்படியானால் உயிரோடு இருக்கும் போதே வெட்டுகிற அனுபவம் நடக்கும். அப்போ முத்திரிடுகிற தூதன் கடந்து போகிறதுக்கு முன்பாக நம்ம ஆயத்தமாக வேண்டும். நமக்கு மரணம் வரைக்கும் கிருபையின் காலம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நாசில சுவாசம் போற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதற்கு முன்னதாகவே நமக்கு கிருபையின் காலம் தனிப்பட்ட மனிதனுக்கு முடிகிறது. சபைக்கு கிருபையின் காலம் இருக்குது, உலகத்துக்கு கிருபையின் காலம் இருக்குது. அப்போ இங்க யூதர்களுக்கு, எருசலேம் தேசத்துக்கு, அந்த நகரத்திற்கு, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு, அந்த ஜனங்களுக்கு கிருபையின் காலம் முந்தி முடிந்ததுல நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. சொல்றது புரியுதுங்களா? அந்த கேள்வியை நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துட வேண்டியது. ஆண்டவர் அப்படிதான் செயல்படுகிறார், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அப்போ கிருபையின் காலம் இஸ்ரவேலுக்கு முன்னதாக முடிந்தது என்பது ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் அல்ல. தேவனுடைய திட்டம் அப்படித்தான் இருக்கிறது. இப்ப நம்ம இன்னொரு கேள்வி கூட எழுப்பலாம். தேசங்களுக்கு, நகரங்களுக்கும் கிருபையின் காலத்தை முடிக்கிறார். இன்னைக்கு நிறைய அழிவுகள்லாம் நடக்குது. அதற்கு முன்பாக, அந்த அழிவுக்கு முன்பாக, அந்த காலத்தை முடிப்பதற்கு முன்பாக அந்த நகரம் எச்சரிக்கப்பட வேண்டும். அங்கு பெரிய ஊழியம் செய்யப்பட வேண்டும். அப்படி அது நடந்த பிறகு அது அழிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய நகரங்கள் அழிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அங்க யாருங்க போய் எச்சரிக்கை செய்தி சொன்னது? நம்ம நினைக்கிறோம் நம்ம போனாதான் ஊழியம் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆவியானவர் அங்கே மிக தீவிரமாக வேலை செய்கிறார். நம்மளை எங்க யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள்கிட்ட போய் அவர் சொல்லும் பொழுது அவன் ரட்சிப்பின் திட்டத்துக்கு இசைவாக கொஞ்சம் மனதை காட்டினா உங்களை என்னையும் கூட்டிட்டு போய் அவனுக்கு முன்பாக சாட்சியா வைப்பாரு. இல்லைன்னா அவரே வேலையை முடிச்சுவார். மனம் திரும்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கிறவனுக்கு முன்பாக நாம் சாட்சியாக நிறுத்தப்படுவோம். மனம் திரும்ப மாட்டான் என்று பரிசுத்தாவியன் உணரும் பொழுது அவனை விட்டு கடந்து விட்டு அவனுடைய கிருபை நாட்களை முடித்து விடுவார். அதனாலதான் நிறைய பட்டணங்கள் அழிக்கப்படுகிறது என்று சொல்ல பரிசுத்தாவினுடைய வேலை அங்கே நிறைவுக்காக வருகிறது. அங்க அழிக்கிற கொஞ்சம் துன்மார்க்கர்கள், இன்னும் வாய்ப்பை பெறாதவர்கள், இன்னும் உணராதவர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம தீர்க்கதரிசன எழுத்துக்களிலிருந்து விலகிக் கொள்ளலாம். அப்போ எந்த காரணம் கொண்டோம், நம்ம என்ன உண்டாயிரம் கிருபையின் காலம் என்பது ஒண்ணுதான், அதற்கு முந்தி முடிவு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மனதை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சிருங்க. ஏன்னா ஆண்டவர் கிருபையின் காலத்தை முடிக்கிறவராக இருக்கிறார். சரி, இன்னும் அந்த சொல்லுங்க அர்ஜுன். ஒரு கூட்டத்துக்கு முடிக்கிறதுனா கூட நமக்கு ஒரு 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 சிம்பாலிக்கா தெரியும். இப்ப சோதம் இப்ப பாத்தீங்கன்னா ஜலத்தினால அழிக்க போறாருன்னு தெரிஞ்சதுனால மக்கள் அறிவிக்கிறார். அப்போ நோவா அறிவிக்கிறார், 120 வருஷம் தான்ப்பா இருக்குது, தேவன் வந்துருவாரு, மழையினால இந்த பூமி அழிக்க போறாரு. அப்போ அது ஒரு கூட்டத்துக்கு அறிவிக்கிறாரு. அதே போல சோதம் கொமோராவுக்கு பாத்தீங்கன்னா லோத்து கிட்ட சொல்றாரு, இது சீக்கிரமா அழிய போது, நெருப்பு நாள் அழிய போறோம், நீங்க எல்லாரும் இந்த சமபூமி எங்க நில்லாத நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமிலும் சொல்றாரு. அப்ப ஒரு கூட்டத்துக்கு அறிவிக்கும் பொழுது அங்க தெரியுது, ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டி என்ன செய்யறாரு, இந்த கிருபையின் காலம் அங்க முடியுதுங்கிறது. ஆனா ஒரு தனி நபருக்கு எதை அறிவிக்கிறாரு சார்? அவனுடைய கூட்டத்துக்கு அறிவிக்கும் போதும் கூட, தேசத்துக்கு அறிவிக்கும் போதும் கூட எல்லா தேசத்துக்கும் அந்த நிலை அல்ல. சோதோம் கொமோராவுல இருந்த லோத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, ஆனா துன்மார்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் வேலை முடித்து விட்டது, ஆவியானவர் வேலையை முடித்து விட்டார். எருசலேமுக்குள்ள அந்த எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், வெளியேறாமல் இருந்தார்கள், வெளியேற முடியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு ஆபத்து வரும் என்பது அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆவியானவர் துன்மார்க்கர்கள் மத்தியிலே வேலையை முடித்து விட்டார், தீர்க்கதரிசனமா வெளியேறுகிறார் ஆவியானவர் எழுதுவாங்க. இப்பவும்
இப்பவும் அநேக பட்டணங்கள் அழிக்கப்படுகிறது. நம்ம போய் அங்க எச்சரிப்பின் செய்தோம் சொல்ல ஆவியானவர் வேலையை செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. அவர் பேசுகிறார், பாவத்தை உணர்த்துகிறார். பாவத்தை உணர்கிறவனுக்கு முன்னான உணர்கிறவனிடத்துல உணர்கிறவனிடத்தில் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சாட்சியாக நிறுத்தி அவனை மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வருகிறார். இந்த வேலையில அந்த பாவத்தை உணர மறுக்கிறவனுக்கு அங்க வேலை தேவையில்லை. அதைத்தான் பரலோகம் முடிவு செய்கிறது. அதனால நம்ம இந்த அடையாளம் தனிப்பட்ட மனிதனுக்கு எப்படி தெரிந்துக்கிறது கிருபையின் காலம் முடிகிறது என்பதை யார் அறிவார்கள்? கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி அறிகிறவர்கள் யார்? உணர்கிறவர்கள் யார்? உணர முடியாது தானே. உணர்கிறவர்கள் யார்? யாரால கிருபையின் காலம் முடிஞ்சிட்டு அப்படின்னு பார்க்க முடியும்? விழித்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்வாங்க. ஒரு துன்மார்க்கன் தனக்கு கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்பதை உணர்கிறதுக்கு கடைசி விளிம்பு வரைக்கும் ஓடும். அவன் முடிச்சிருக்கும், ஆனா அவன் அந்த உணர்வே இருக்காது. அவன் தேவனோடு இருப்பதாக நினைத்துக் கொண்டே போவான். நீங்க எருசலேம் அழிவுக்குள்ள போங்க, தேவனுடைய மகிமை போயிடுச்சு. அவனுக்கு கத்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு? 7 வருஷம் கத்துனான், பல அடையாளங்களை கொடுத்தாரு, ஒன்றியும் அவனுக்கு செவியில ஏறல. ஏன்னா அவன் துன்மார்க்கன். ஆவியானவர் விட்டு விலகி விட்டால் உங்க கிருபையின் காலம் முடிகிறத நீங்க உணர முடியாது. பயமா இருக்குது நீங்க சொல்றது. அது நேச்சம் இல்ல, நான் கடவுள் கூட ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சுன்னா அப்ப நான் எப்படி ஓடுறது? இப்ப நான் என்ன, எனக்கு முடிஞ்சதா எனக்கு முடியலையாங்கிற குழப்பத்துல இருப்பேன்ல. நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற பாவத்தை அறிந்து உணர்ந்து அதை மேற்கொள்வதற்கான பிரயாசத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்க பாவத்தை நீங்க எங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்களோ, உங்க பாவத்தை எங்க நியாயப்படுத்துகிறீரோ, அப்பொழுது அதை செய்ய 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 கிருபையின் காலம் அப்படியே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க பாவத்தை பாவமாய் நீங்க செய்து கொண்டிருக்கிற பாவம் உங்களுக்கு பாவமாய் தோன்றவே தோன்றாது. அது சரி என்று நம்புவீர்கள், அவ்வளவுதான். வேற அடையாளம் கிடையாது. அதுலயும் அதெல்லாம் சொன்ன ரொம்ப பயந்துருவீங்க. அதுலயும் ஒண்ணு இருக்கு, என்னன்னா உலகத்துல சிலது பாவம்னு சொல்லப்படுறான் தெரியுமா? அந்த பாவத்தினுடைய உணர்வு இருக்கும். விசேஷமா ஒரு பாவம் உங்ககிட்ட இருக்கும், ஆண்டவர் பிரயாசப்பட்டிருப்பாரு. அந்த பாவத்தை நீங்க நியாயப்படுத்திருவீங்க. நியாயப்படுத்தும் பொழுது இட் கம்ஸ் டு இது உண்மை. நம்ம விசுவாசத்துல ஓட வேண்டியதா? இதெல்லாம் புரிஞ்ச பிறகு ஜெபம் மாறிடுது இல்ல, முழுமையா விழுந்துடும் தெரியுமா? என் கை என்ன ஒண்ணு இல்லாண்டவரை கூட்டிட்டு போனா வாரேன், இல்லைன்னா நான் என்ன செய்ய ஆண்டவரே நீங்க பார்த்து கொஞ்சம் இறக்கப்படுங்க, அவ்வளவுதானே சொல்ல முடியுது இல்லையா? வேற ஒண்ணும் சொல்ல முடியல. எஸ்ஐக்கா மாதிரி பேச முடியாது, எஸ்ஐக்கா ராஜா மாதிரி பேச முடியாது. நான் அதை செய்தேன், இதை செய்தேன், ஆண்டவரே நான் இவ்வளவு பிரசங்கம் செய்தேன், இவ்வளவு ஊழியம் செய்தேன், இந்த உபதேசத்தை நான் வெளிப்படுத்தினேன், ஒண்ணு சொல்ல முடியாதுல்ல. அவர் பார்த்து கிருபை, இரக்கம், பாவ மன்னிப்பு, அவ்வளவுதான். பாவ மன்னிப்பு மட்டும்தானே. இப்படி என்ன பயப்படணும்? என் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். நான் தான் அழகான உதாரணம் சொன்னேன். வீட்டுல முன்னாடி சாணி கிடந்தா திருப்பி வந்து மிதிப்பீங்களா? மிதிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி பாவத்தை கையாளுங்க, பரலோகம் ரொம்ப ஈஸி. சரி, அதனால பயப்படலாம் வேண்டியது இல்லை. உண்மை இது, உண்மையை உணர வேண்டும். அப்பதான் நம்ம ஜாக்கிரதைப்படுவோம். நான் முதல்ல இதெல்லாம் படிக்கும்பொழுது, படிக்கிறதுக்கு முந்தி இப்பதான் படித்துக் கொண்டே இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா படித்துக் கொண்டு வருகிறோம். பரலோகம் எப்படி போயிடலாம்னு நினைச்சேன். இப்போ என் மனசுல இருக்கிறது உண்மையை சொல்றேன். அவர் கூட்டிட்டு போனா போகலாம், நீ எவ்வளவோ குறைபாடுகள் வெளியே கண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் என் மனைவிட்ட சொல்லியிருந்தேன், ஏமி கொஞ்சம் அப்படின்னு காலத்துல இருந்தே நான் பாவத்திலே வாழ்ந்திருக்கிறேன். பாவத்தை நான் மேற்கொள்ளவே இல்லை, எப்பொழுதும் பாவத்திலே இருந்திருக்க மாதிரி இருக்குது. அவரா கூட்டிட்டு போனா பரலோகம் போகலாம். மற்றபடி நமக்கெல்லாம் தகுதி இல்லை. சொல்றது என்னன்னா, ஒருவேளை நான் பரலோகத்தை கெடுத்துவேன்னு நினைச்சேன்னா என்ன கைவிட்டுரும் ஆண்டவரே. ஆனா கொஞ்சம் இந்த தீல போடுறதுல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். அவ்வளவுதான். ஒருவேளை நான் தகுதி இல்லாதவனாய் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வரக்கூடுறதுக்கு தகுதி இல்லாதவனாய் உங்களுடைய பார்வையில் காணப்படுவேனா? நெருப்புல எரிப்பேன்னு சொல்றீங்களே, அதுல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படின்னு நான் கேட்கறது உண்டு. ஏன்னா இதை படித்த பிறகு நான் என்ன, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை.
நான் பேசுகிற சத்தியம் ஒன்றுமில்லை, நான் படிக்கிற வேதம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் எனக்கு கிரியைகள் அல்ல என்னை பரலோகராஜ்யத்துக்கு கூட்டி போகுது. என் தேவனுடைய சமூகத்திலே என் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யப்பட்டு மன்னிப்பு பெற்றிருப்பேன், நான் மட்டுமே நான் பரலோகம் போவேன். சரிங்களா? அதனால அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் முழுமையாய் கொடுக்கப்படும். ஒருத்தர் கூட பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் செயல்படுவார். அந்த வாய்ப்பை யாரெல்லாம் சரியாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவரோடு கூட ஒப்புரவாகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கத்தினராக இருப்பார். அவ்வளவுதான், சிம்பிள் இல்லைங்களா? ஏதாவது கஷ்டம் இருக்கா? கஷ்டம்னு சொல்ல முடியுமா? இல்லை. என் பாவம் எனக்கு வெளிப்படும் போது நான் உணர வேண்டும், அதை நியாயப்படுத்தக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும், அவ்வளவுதானே. அதனால அதை குறித்து ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, கலங்கலாம் வேண்டியதில்லை. ஆனா இவைகள் அறிந்தவர்கள் முற்றிலுமாய் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து விடுவார்கள். ஆனா ஒரு நாள் வரும், முத்திரை போட்டப்பட்ட பிறகு நம்ம சொல்லுவோம், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், எனக்காக ஜீவ கிரீடம் இருக்கிறது என்று சொல்லி. அந்த முத்திரையை பெறுவதற்கு ஒன்னே ஒண்ணுதாங்க கண்டிஷன். இதே கண்டிஷன் தாங்க, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அர்ஜுன் என்ன பயம் போயிடுச்சா? இல்ல பாஸ்டர், ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். இதுல இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு குறிப்பு இருக்கிறது. நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாம் உட்கார்ந்து படிச்சு பேசுவோம், அப்படி நம்மளை கேட்கணும்னு ஒரு சிலர் மனதில் அப்படி இருந்துரும். நிறைய பெரிய ஊழியக்காரர்கள் ரொம்ப தியாகமா ஊழியச்சவங்க, நம்ம பெரிய பெரிய ஃபிகர் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஜாம்பவான்கள். தீர்க்கதரிசி சொல்றாங்க, அநேகர் வழி விலகி போயிருப்பாங்களாம், ஆனா அவர்களை கொண்டு தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்வாராம். எவ்வளவு பயங்கரம் இல்லையா? அது பைபிள்ல உதாரணங்கள்லாம் இருக்குது. அவங்க வழி விலகி போயிருப்பாங்களாம், அவங்களுக்கு கதவு கூட்டப்பட்டாச்சு, ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தையும் ஒரு தாளந்தையும் கொடுத்து படித்தார்கள் பாத்தீங்களா? அந்த ஞானத்தின் தாளந்தையும் உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய வேலையை செய்வார்கள். நம்ம அந்த லிஸ்ட்ல அது அந்த லிஸ்ட்ல நம்ம இல்லாம இருக்கணும். ஆண்டவர் ஆனா அப்படி செய்யறதுனால பரலோக ராஜ்யம் இல்ல தானே? அந்த ஞானத்தை இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு ஒரே அளவுகோல் தாங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் பாவங்களை மேற்கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலையில மேற்கொண்டு ஓடி இருக்க வேண்டும். அவர் புடமிட்டு பார்க்கும் பொழுது வெள்ளியாக பிரகாசித்துக்க வேண்டும், தங்கமாய் பிரகாசித்துக்க வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங் எல்ஸ். ஆனா இதையெல்லாம் செய்கிறவர்கள் அந்த காரியங்களையும் செய்வார்கள். பாவ மன்னிப்பை மட்டும் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நான் நன்மை செய்யாத ராணி இருந்தும் செய்யலன்னா பாவம். ஆண்டவரே, நான் இப்படி வாய்ப்பு இருந்துச்சு, நான் செய்யாம போயிட்டேன்னு மன்னிப்பு கேட்ட பிறகு நான் அடுத்த நேரம் அந்த நன்மையை செய்யணும். பாத்தீங்களா? அந்த நன்மையை செய்கிறதுக்கான தைரியத்தையும் தாளந்தையும் வழிகளையும் வாய்ப்புகளையும் யார் தான் கொடுக்க? தேவன் தான் கொடுக்க. அதனால அதையும் நிரட்சிக்காது, பாவ மன்னிப்பு மட்டுமே நிரட்சிக்கும். சரி, நம்ம பாடத்துக்குள்ள வந்துருவோம். சரிங்களா? சரி, இது உலகத்துக்கு பொருந்துமா? இந்த எருசலேமுக்கு அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கிருபையின் காலத்தை, வாய்ப்பின் நாட்களை அவர்கள் அறியாமல் போனார்கள். அதாவது தானியேல் புத்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 70 வார தரிசனத்தின் காலத்தை கணக்கிட்டு பார்ப்பதற்கு அவர்கள் தவறி விட்டார்கள். சரி, உலகத்துக்கு அப்படி கிருபையின் காலம் முடிகிறத அறியலைன்னா அழிவு வருமா? நான் ஒரு குறிப்பை வாசிக்கிறேன். காலம் முடிவதற்குள் நடக்கவிருக்கும் முக்கிய சம்பவங்களின் சுருக்கத்தை கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக வைத்தார், சீஷர்களுக்கு முன்பாக வைத்தார். அவரது வார்த்தைகள் அப்போது முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அவருடைய ஜனங்களுக்கு அதில் கொடுக்கப்பட்ட போதனை தேவைப்படுவதால் அவற்றின் அர்த்தம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அதன் அர்த்தத்தில் இரண்டானது. எருசலேமின் அழிவை முன்னறிவித்த அதே வேளையில் அது கடைசி மகா நாளின் பயங்கரங்களையும் முன்குறித்திருந்தது. அப்போ இங்க ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது, எருசலேமின் அழிவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் வெறும் எருசலேம் காணது மட்டுமல்ல, உலகத்தினுடைய பயங்கரங்களுக்கும் அது இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? அறிந்து கொள்ள முடிகிறது. சரி, இன்னும் ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாள் அதன் முடிவை நெருங்குகிறது. இரக்கம் மற்றும் பாக்கியமான காலம் முடிவடையும் தருவாயில் உள்ளது.
பழிவாங்கும் மேகங்கள் திரண்டு வருகின்றன. தேவனுடைய கிருபையை நிராகரிப்பவர்கள் விரைவான மற்றும் மீட்க முடியாத அழிவில் ஈடுபட போகிறார்கள். ஆயினும் உலகம் தூங்குகிறது, உறங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் அவர்களுடைய சந்திக்கும் காலத்தை தெரியாமல் இருக்கிறார்கள். இப்போ ரொம்ப தைரியமா நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? உலகமும் சந்திக்கும் காலத்தை அறியாததாலே தூங்கி கொண்டிருக்கிறது. அழிவு வரும்படியாக அங்க சூழ்நிலை உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். பெத்லகேமின் இந்த அற்புதமான கதை என்ன ஒரு பாடம்! நமது அவநம்பிக்கையையும் பெருமையையும் தன்னிறைவையும் அது எப்படி கண்டிக்கிறது, எப்படி நம்மை ஜாக்கிரதையாக இருக்க எச்சரிக்கிறது. இல்லையேல் நம்முடைய குற்றவியல் அலட்சியத்தால் காலத்தின் அடையாளங்களை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். மேலும் அதனால் நம்மை சந்திக்கும் நாளையும் அறிய மாட்டோம். அப்போ இந்த உன்னை சந்திக்கும் காலத்தை அறிய மாட்டாய் என்கிற அந்த தீர்க்க தரிசனம், அறியாததுனாலே எருசலேம் அழியும் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் எதற்கும் பொருந்துகிறது என்று சொன்னால் உலகத்திற்கும் பொருந்துகிறது. நான் வியாக்கியானம் பண்ண சார், நீங்க விளக்கம் சொல்றீங்க, சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். இல்ல, அங்க சொல்லியிருக்காங்களா? உலகம் தூங்குகிறது ஏன்னா அவனை சந்திக்கும் காலத்தை அறியாதனாலே. பழிவாங்கும் மேகங்கள் திரண்டு வருகிறது ஏன்னு சொன்னா அவனை சந்திக்கும் காலத்தை அறியாததுனாலே. அப்போ உலகத்திற்கும் கிருபையின் காலம் முடிவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. யார் இறுதியில அழிக்கப்பட போகிறார்கள் உலகத்தை பொறுத்தவரை சொன்னார்? எப்படி யூதர்கள் எருசலேம் அழிக்கப்படும் போது அவரை சந்திக்கும் காலத்தை அறியாமல் இருந்தார்களோ, அப்படி போல கடைசி நாட்களையும் தேவன் அவர்களை சந்திக்கும் காலத்தை அறியாமல் இருந்ததனாலே உலகம் அழிக்கப்பட போகிறது. இப்ப சொல்லுங்க, உலகத்துக்கு சந்திக்கும் காலம் உண்டா இல்லையா? சொல்லுங்க. இருக்கு அர்ஜுன் இருக்கு நம்ம. சொல்லுங்கம்மா. ஒண்ணு நான் பதில் சொல்லல. நீங்க குறிப்பு இப்ப போட்டீங்கல்ல, அதுக்கு முந்தி இன்னொரு குறிப்பு போட்டீங்கல்ல, அது கொஞ்சம் இன்னும் ஒரு முறை ஸ்கிரீன்ல போடுங்க. அந்த எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம். அந்த 3 குறிப்புகளுமே மறுபடியும் வாசிக்கிறேன். இந்த நான் ஸ்பாட்லைட் பண்ணுறேன். சரி, தெரியுதா? நல்லா இது தெரியுது. நான் வாசிக்கிறேன், நீங்களும் தொடர்ந்து அதை பின்பற்றி வாருங்கள். காலம் முடிவதற்குள் நடக்கவிருக்கும் முக்கிய சம்பவங்களின் சுருக்கத்தை கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக வைத்தார். அவரது வார்த்தைகள் அப்போது முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அவருடைய ஜனங்களுக்கு அதில் கொடுக்கப்பட்ட போதனை தேவைப்படுவதால் அவற்றின் அர்த்தம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அதன் அர்த்தத்தில் 2ஆனது. அதாவது ஒரு அர்த்தம் அல்ல, 2 அர்த்தம் இருக்கிறது. எருசலேமின் அழிவை முன்னறிவித்த அதே வேளையில் அது கடைசி மகா நாளின் பயங்கரங்களை முன்குறித்திருந்தது. புரியுதுங்களாமா? அடுத்த குறிப்பு போட்டுங்களா? இந்த லாஸ்ட் செகண்ட் நான் அடுத்தது வாசிக்கிறேன். 3 தான் வாசித்தேன், அடுத்தது பாருங்க. சரி. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவரை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாள், அந்நாள் அதன் முடிவை நெருங்குகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நாள் அந்த முடிவை நெருங்குகிறது. இரக்கம் மற்றும் பாக்கியமான காலம், கிருபையினுடைய காலம் முடியடவு தருவாயில் உள்ளது. பழிவாங்கும் மேகங்கள் திரண்டு வருகின்றன. தேவனுடைய கிருபையை நிராகரிப்பவர்கள் விரைவான மற்றும் மீட்க முடியாத அழிவில் ஈடுபட போகிறார்கள். ஆயினும் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் அவர்களுடைய சந்திக்கும் காலத்தை தெரியாமல் இருக்கிறார்கள். ஏன் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கு தெரியுதுங்களா? ஜனங்கள் அவர்களை சந்திக்கும் காலத்தை அறியாமல் இருப்பதனால உலகம் உறங்கி. புரிஞ்சுட்டீங்களா? சரிங்க சார். சரி, அடுத்த குறிப்பையும் வாசிடுவோம்.
இது அந்த முதலாவது இயேசுவினுடைய வருகையை குறித்து அந்த மேய்ப்பர்கள்லாம் குறித்து எழுதின பிறகு கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட். ஓ பெத்லகேமின் இந்த அற்புதமான கதை என்ன ஒரு பாடம்! நமது அவநம்பிக்கையையும் பெருமையையும் தண்ணீரவையும் அது எப்படி கண்டிக்கிறது. அது அங்க மட்டும் இல்ல, நம்மளையும் அது கண்டிக்கிறது. எப்படி நம்மை ஜாக்கிரதையாக இருக்க எச்சரிக்கிறது? இல்லை, நம்ம ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் நம்முடைய குற்றவியல் அலட்சியத்தெல்லாம் பாவங்களால காலத்தின் அடையாளங்களையும் புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். அடையாளமும் நமக்கு தெரியாம போயிடும். மேலும் அதனால் நம்மை சந்திக்கும் நாளை அறிய மாட்டோம். பாவத்துல இருக்கிறவங்க அடையாளங்களும் அவங்களுக்கு தெரியாம போயிடும். அவரை சந்திக்கும் காலத்தை அறியவும் மாட்டார்கள். புரிஞ்சுங்களாமா? இதுல இருந்து சந்தேகம் இருக்குங்களா? அதாவது என்ன புரிகிறோன்னு சொன்னா, எருசலேமுக்கு ஒரு காலம் அறிவிக்கப்பட்டது போல உலகத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை அறியாவிட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்கிற உண்மையை நம்ம இங்க புரிந்து கொள்ள முடிகிறது. சரிதானா? சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சரி, நம்ம தொடர்ந்து இந்த காலத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சந்திக்கும் காலம் அதை குறித்து கொஞ்சம் குறிப்புகளை நான் கேதர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வாசிக்கும் போது ரொம்ப எச்சரிப்பும் ஆலோசனையும் இன்னும் அநேக கருத்துக்களையும் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். தேவனுடைய ஜீவனுள்ள தொடர்பு இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டை போற்றுவது இல்லை. மேலும் பரிசுத்தமானவை மற்றும் பொதுவானவைகளை வேறுபடுத்துவது இல்லை. அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. ஏனென்றால் காரணம் சொல்றாங்க, யூதா தேசம் போல அவர்களை சந்திக்கும் காலம் அவர்களுக்கு தெரியாது. யூதர்கள் சந்திக்கும் காலத்தை தெரியாதனால அழிந்து போனாங்க. அவங்க என்ன காலத்தை தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கிருபையின் காலம், அவருடைய சிலாக்கிய காலத்தினுடைய முடிவை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரியாதனால அழிந்து போனார்கள். இங்க சொல்றாங்க, இங்க நிறைய பேர் பரிசுத்தாவியானவரை குறித்து அறிவு இல்லை, நன்மை எது தீமை என்று அவங்களுக்கு வகை இருக்க தெரியல, அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏனென்றால் யூதா தேசம் போல, சும்மா சொல்ல, யூதா தேசம் போல அவர்களை சந்திக்கும் காலம் அவர்களுக்கு தெரியாது. அப்படின்னு சொன்னால், கிருபையின் காலத்தினுடைய முடிவு எனக்கு தெரியாவிட்டால், இன்னும் இயேசுவினுடைய வருகை நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை நான் உணராவிட்டால் நான் பாவம் செய்வேன். நான் பரிசுத்த ஆவியானவர்கள் கூட இருக்க மாட்டேன். நன்மையும் தீமையும் என்னால் வகை இருக்க முடியாது. ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா? இந்த சந்திக்கும் காலம், இந்த கிருபையின் காலத்தின் அறிவை நாம பெற வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதற்காக நான் இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். தங்களை சந்திக்கும் நேரத்தை அறியாதவர்களுக்கு ஐயோ! மெதுவாகவும் வருத்தத்துடனும் கிறிஸ்து ஆலயத்தின் வளாகத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறினார். இன்னொரு குறிப்பை வாசிக்கிறேன். பயங்கரமான எச்சரிப்பின் குறிப்புகள். தேவனுக்கு விசுவாசமாக இருப்பதாக கூறிக்கொள்ளும் போது, அர்ஜுன் மறுபடியும் ரொம்ப எச்சரிப்பா வருது பாருங்க. தேவனுக்கு விசுவாசமாக இருப்பதாக கூறிக்கொள்ளும் போது அவர்களை சந்திக்கும் காலத்தை அறியாதவர்களின் கவனிப்பில் விடப்பட்டார். மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் அல்லது சபையின் வெளிச்சம் இருளில் அணைந்து விடும். இந்த காலம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம உணர முடியுதுங்களா? இந்த சந்திக்கும் காலத்தை நம்ம அறிய வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை உணர முடியுதுங்களா? பயப்பட வேண்டியதில்ல, பயப்படுறதுக்கு இடமே இல்லை. நம்ம தைரியமாக இருக்கலாம். சரிங்களா? இன்னொரு குறிப்புக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். இந்த குறிப்பு உங்க எல்லாருக்கும் வரணுங்களா? ஸ்பாட்லைட். ஷேர்
தெரியுதுங்களா? இதை வாசிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகான குறிப்பு, ரொம்ப அழகான குறிப்பு, ரொம்ப முக்கியமான குறிப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. தேவன் விரைவில் வர இருக்கிறார். நெருப்பிலும் வெள்ளத்திலும் பூமி அதிர்ச்சியிலும் அவர் விரைவில் நெருங்கி வருவதை பற்றி இந்த பூமியின் குடிமக்களுக்கு எச்சரிக்கிறார். அவரு அர்ஜுன் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், நான் கேட்டிருக்கேன். ஓ ஜனங்கள், அவர்களை சந்திக்கும் காலத்தை அறிந்து கொள்ளும்படியாக. ஏன் இந்த எச்சரிப்பெல்லாம் செய்கிறார் அப்படின்னு கேட்டா, சந்திக்கும் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த இயற்கையினுடைய அழிவுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையின் காலம் எவ்வளவு சமயமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காலத்தினுடைய முடிவை அறிய வேண்டியது அவசியம். நாம் இழப்பதற்கு எந்த நேரமும் இல்லை. நியாய தீர்ப்பு நாள் நெருங்கிவிட்டது என்பதை காண உலக மக்களை வழிநடத்த நாம் இன்னும் உறுதியுடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நமது புரிதல் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தரின் திட்டத்தை நாம் கண்டு அவருடைய சித்தத்தை அன்றாடம் தெரியப்படுத்த ஆயத்தமாய் இருக்கும்படி நாம் தொடர்ந்து தாழ்மையான நொறுங்குண்ட மனப்பான்மையில் நிற்க வேண்டும். வார்த்தையில் மட்டுமல்ல, ஆனால் செயலில். பாருங்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தரின் திட்டத்தை கண்டு அவருடைய சித்தத்தை அன்றாடமும் தெரியப்படுத்த ஆயத்தமாய் இருக்கும்படி நாம் தொடர்ந்து தாழ்மையான நொறுங்குண்ட மனப்பான்மையில் நிற்க வேண்டும். வார்த்தையில் மட்டுமல்ல, ஆனால் செயலில். இப்போ இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுதான் அன்னைக்கு பூமியில நிறைய அழிவுகள் எல்லாம் உண்டாகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காலம். நம்ம ஏனோ தானோ என்று இருந்து விட முடியாது. நான் வாசிக்கிறேன் பாருங்க, இன்னும் ஒரு அழகான குறிப்பு. ஓ எப்படி கொஞ்சம் பேர் அவர்களை சந்திக்கும் காலத்தை தெரிந்திருக்கிறார்கள். எப்படி கொஞ்சம் பேர் நிகழ்கால சத்தியத்தை நம்புகிறவர்களாக உரிமை கோருகிறவர்கள் மத்தியிலும் கூட காலத்தின் அடையாளங்களை அல்லது முடிவுக்கு முன் நாம் என்ன அனுபவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். புரியாம இல்லைங்க. அந்தந்த காலத்துல எப்படி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிச்சிருக்கிறாங்க. நாம் இன்று தெய்வீக பொறுமையின் கீழ் இருக்கிறோம். ஆனால் காற்று வீசாதபடிக்கு தேவனுடைய தூதர்கள் காற்றை இன்னும் இவ்வளவு காலம் பிடித்துக் கொண்டு இருப்பார்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காற்றை பிடிச்சு வச்சுக்காரு. கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர்ல ஒருத்தர நம்ம இருக்கணுமா? இருக்கணும், இருப்போம். சரிங்களா? இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். அது இன்னும் நேர்த்தியாக இருக்கும். தேவன் தம்முடைய ஜனங்களிடம் இருந்து விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் கிரியைகளை, ஆசீர்வாதங்கள் மற்றும் சிலாக்கியங்கள் அருளப்பட்டதற்கு ஏற்றவாறு எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலுக்கு ஒரு தியாகம் தேவைப்படுகிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன். மற்றும் ஒரு சிலுவை ஈடுபடுகிறது. இதனால் தான் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களில் பலர் பரலோகத்தில் இருந்து ஒளியை பெற மறுத்து விட்டனர். மேலும் பண்டை கால யூதர்கள் போலவே, அண்டர்லைன் பண்ணிடுங்க, பண்டை கால யூதர்கள் போலவே அவர்களை சந்திக்கும் காலத்தை அறியவில்லை. யாரு தெளிவா சொல்லிருக்காங்க. யாரு சந்திக்கும் காலத்தை அறிய மாட்டார்கள், கிருபையின் காலத்தின் முடிவை அறிய மாட்டார்கள் என்று சொன்னா, கீழ்ப்படிதலுக்கு ஒரு தியாகம் வேண்டியது இருக்குது, ஒரு சுயத்தை விட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விரும்பாதவங்களுக்கு அது விளங்கவே வாங்காதுங்க. நீ எத்தனை விளக்கம் கொடுங்க, என்ன வித்தத்துல எல்லாம் விளக்கி பாருங்க, they will not understand. இதை நான் சிலருக்கு விளக்கி இருக்கிறோம். இங்க நிறைய பேர் தெரியும். எந்த எக்ஸ்டென்ட் போயிட்டாங்க தெரியும். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. தீர்க்கதரிசியுடைய ஆவிகளுடைய எழுத்துக்குள்ள பேசுகிறதுனால கடைசியில தீர்க்கதரிசியை நம்பினவர்கள் கூட என்ன சொல்ல வந்துட்டாங்கன்னா, எங்களுக்கு பைபிள்ல இருந்து காட்டுங்க, தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இருந்தெல்லாம் வேண்டாம். என்ன ஒரு பரிதாபமான நிலைமை இல்லையா? இன்னும் ஒரு சிலர் என்ன லெவலுக்கு போயிட்டாங்க, இப்பெல்லாம் முடியாதுங்க, இந்த ஊழியம் நிறைய இடத்துல நடக்க வேண்டி இருக்கிறது. அதனால 2027 எல்லாம் வருவாரு, குறித்த காலத்துல எல்லாம் வருவாரு என்று நம்பாதீங்க
அவன் யார் மாதிரி ஆயிட்டான் தெரியுமா? அவர் வர இன்னும் காலம் செல்லும் என்று சொல்லுகிறவன் போல் மாறிவிட்டார். ரொம்ப வருத்தத்துக்கு உரிய காரியம். இங்க அழகா சொல்றாங்க, மேலும் பண்டைய யூதர்கள் போலவே அவர்கள் சந்திக்கும் காலத்தை அறியவில்லை. அவர்களுடைய பொறுமை மற்றும் அவிசுவாசத்தின் காரணமாக கர்த்தர் அவர்களை கடந்து பெத்லகேம் மேய்ப்பர்கள் மற்றும் கிழக்கு சாஸ்திரிகள் போல அவர்கள் பெற்ற அனைத்து ஒளிக்கும் செவி சாய்த்தவர்களுக்கு தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லைங்களா? காலம் இருக்குங்க, காலம் இருக்கு. நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கல, அவங்க கீழ்ப்படுதல விரும்பல, அவங்க இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இஷ்டத்தின்படி தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாங்க. பண்டைய யூதர்கள் போல அவங்களும் தேவனுடைய வருகையின் காலத்தை அறிய மாட்டார்களாம், அவர்களை சந்திக்கும் காலத்தை அறிய மாட்டார்களாம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் விட்டு கடந்து போயிடுவாராம். யாரு என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன் என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவாரா? நம்ம இன்னைக்கும் படிக்க போகிற அந்த உபதேசத்தை எல்லாரும் விளங்கிக் கொள்ள முடியாது. விளங்கினாலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுமையாக தேவனுடைய சமூகத்தில இருந்து புறப்படுகிற சத்தியத்தை அப்படியே கிரகித்துக் கொள்கிறார்கள் மட்டும்தான் அந்த காரியங்களை விளங்கி கொள்ள முடியும். இன்னொரு குறிப்பு பாருங்க, ரொம்ப அழகான ஆச்சரியமான குறிப்புகள். அதாவது இந்த சந்திக்கும் காலம் கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். அது எந்த தேதியாம இருக்கட்டும், எந்த வருஷமா இருக்கட்டும், அந்த காலத்தை நான் அறியலைன்னா என்னென்ன பிரச்சனை, யார் அறிய மாட்டார்கள் என்கிறத சொல்றாங்க. இன்னொரு குறிப்பு பாருங்க, தேவன் அனுப்பும் ஒளியை நாம் மறுக்காதபடி எச்சரிக்கையாக இருப்போம். பறந்து குறிப்புக்கு சம்பந்தமாக. ஏனென்றால் அது நம்மை பிரியப்படுத்தும் வகையில் வரவில்லை. ஏதோ ஒரு பயங்கரம் இல்லைங்களா? நம்முடைய சந்திக்கும் காலத்தை நாம் அறியாதபடியினால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு விளக்கப்படாது இருக்க கடவுது. அறியலைன்னா விளக்கிட்டு போயிடுவாரு. ஒளியை கண்டு தாங்களாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மற்றொரு வழியில் நிற்க வேண்டாம். இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போயிடப்பா, மற்றொரு வழியில் நிற்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் நீங்க மற்றொரு வழியில் நிற்கிறோம். ஒரு பயங்கரமான காரியம். அதாவது சந்திக்கும் காலத்தை அறிகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு நான் சொல்ல போறது இல்லை. இதை நீங்க உதாசீனப்படுத்திட்டு போயிட முடியாது. யூதர்களை போல நீங்க உதாசீனப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா எருசலேமின் அழிவில் பங்குபட்ட கூட்டத்துலதான் நம்ம இருப்போம். அப்ப நம்ம கருத்தாய் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து சந்திக்கும் காலத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறது, கொஞ்சம் குறிப்பு, ஒரு பெரிய குறிப்பு, ஆனா மிக நேர்த்தியாக இருக்கும். 1840 முதல் 844 வரை கொடுக்கப்பட்ட அனைத்து செய்திகளும் இப்போது வலு கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஒருவேளை செய்தி 1ஆம் தூதன் 2ஆம் தூதனுடைய செய்தியாக இருக்கலாம். ஏனெனில் அவர்களுடைய வழிகளை இழந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். செய்திகள் எல்லா சபைகளுக்கும் செல்ல வேண்டும். உங்கள் கண் காண்கிறதுனாலும் உங்கள் காது கேட்கிறதாலும் அவைகளை பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 1843 மற்றும் 44 காணப்பட்டவைகளை கண்ட கண்கள் பாக்கியமானவை. எங்க பெரிய ஏமாற்றங்க, அதை பார்த்த கண்கள் பாக்கியமானவைகள் எழுதுறாங்க. அந்த ஊழியம் இருக்கு பாருங்க, இயேசு வரப்போற நாளை குறித்து சொன்ன ஊழியம் இருக்கு பாத்தீங்க. 1ஆம் தூதனுடைய செய்தி, இதோ நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று அறிவித்த அந்த ஊழியத்துல காணப்பட்ட அந்த எழுச்சி இருக்கு பாருங்க, அதை கண்ட கண்கள் பாக்கியமானவைகள். தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் செய்தி கொடுக்கப்பட்டது, மேலும் செய்தியை மறுபடியும் சொல்வதில் தாமதம் கூடாது. ஏனெனில் காலத்தின் அடையாளங்கள் நிறைவேறுகின்றன. முடிவு வேலை செய்யப்பட வேண்டும். ஒரு பெரிய வேலை குறுகிய காலத்தில் செய்யப்பட வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க.
இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அதை படிச்சிருக்கோம். அது அது வேலையை முடிக்காது. அதனால ஒரு பெரிய வேலை, இப்ப செய்யற வேலையை போல இல்ல, பெரிய வேலை. ஆனா குறுகிய காலத்துல தேவனுடைய நியமனம் மூலம் ஒரு செய்தி விரைவில் கொடுக்கப்படும். God appointed ministry. எதுன்னு கேட்டீங்கன்னா 1,44,000 பேருடைய ஊழியம் அது பலத்த சத்தமாய் பெருகும். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம். அப்பொழுது தானியேல் தன்னுடைய சாட்சியை கொடுக்க அவனுடைய சுதந்திர பீடத்திற்கு எழுந்திருப்பான். ஒரு பெரிய வேலை செய்யணும், குறுகிய காலத்துல செய்யணும். அது மறுபடியும் செய்யற வேலை. 1843-44 செய்த வேலையை போல மறுபடியும் செய்கிற வேலை. அப்பவும் தானியேல் தன்னுடைய சுதந்திரத்துக்கு வீதத்துக்கு எழுந்திருந்த 2003 ராப்பல் தரிசனம் விளக்கப்பட்டு ரட்சிப்பு வேண்டிய செய்தி அறிவிக்கப்பட்டது. இப்ப மறுபடியும் செய்கிற அந்த வேலையிலையும் தானியேல் தன்னுடைய சுதந்திரத்திற்காக எழுந்திருக்க வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் குறுகிய வேலை இருக்கு பாத்தீங்க, பெரிய வேலை குறுகிய நேரத்துல, பெரிய வேலை குறுகிய நேரத்துல செய்யறதுக்கு தெரியுமா? அதை குறித்தும் தானியேல் புஸ்தகத்துல இருக்கிறது. அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் இதுல விளக்கம் கொடுக்க விரும்பல. எப்படி 1843-44 தானியேல் சுதந்திர விதத்துக்கு எழுந்து நின்று 2003 ராப்புகள் விளக்கப்பட்டு நியாயத்தீர்ப்பு கொடுக்க வேலை வந்தது என்று அறிவிக்கப்பட்டது. அந்த செய்தி மறுபடியும் அறிவிக்கப்படும். அது பெரிய வேலையா இருக்கும், குறுகிய காலத்துல செய்யப்படும். அந்த வேலையை குறித்தும் தானியேல் என்ன செய்வார் என்று சொன்னா அப்பொழுது எழுந்திருப்பான், சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பான். அப்படி என்று சொன்னா அங்கேயும் தானியேல் புஸ்தகம் வேலை செய்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆராய்ந்து பாருங்க அது என்ன எழுந்திருப்பான் என்று சொல்லி. நமது சபைகளின் கவனம் தூண்டப்பட வேண்டும். உலக வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வின் எல்லைகளில் நாம் நிற்கிறோம். உலக வரலாற்றின் மிகப்பெரிய எல்லையில் நாம் நிற்கிறோம். தேவனுடைய ஜனத்தை தொடர்ந்து தூங்க வைக்க சாத்தான் அவர்கள் மீது அதிகாரம் கொண்டிருக்க கூடாது. அது அந்த ஜீல் இருந்துகிட்டே இருக்கணும், தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அடையாளத்தை பார்க்கணும். அந்த அடையாளம் நெருங்கி நெருங்கி வருகிறத பார்த்து எடுத்து சொல்லணும். அப்போ காலம் சமீபமா இருக்கிறது என்பதை அறியும்படியாக தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்களையும் வேதாகமத்தின் கருத்தாய் ஆராய்ந்து அறிய வேண்டும். தானியேல் அங்க உதவி செய்வான் என்று சொல்றாங்க. சரிங்களா? நம்ம தூங்கிடக்கூடாது. சாத்தான் அன்னைக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் வைத்திருக்காங்க. தூக்கத்துல தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டோம்ல, எழுப்புறது கஷ்டம். அதை எழுப்புறதுக்கு தான் நம்ம பிரயாசப்படுகிறோம். கொண்டிருக்க கூடாது. போப்பாதிக்கும் அதன் அதிகாரத்தில் தோன்றும். மறுபடியும் எல்லாரும் இப்போது எழும்பி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தேவன் தம்முடைய விசுவாசிகளுக்கு அறிவிப்பார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையில் அவருடைய ஜனங்களுக்கு வர வேண்டும். முடிவின் அடையாளங்கள் வேகமாக நிறைவேறுகின்றன. இக்கட்டான காலம் இப்போது நமக்கு வெகு சமீபமாய் இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் கொண்டு வரப்படாத ஒரு வழியில் இக்கட்டான இடங்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஆபத்து காலம் நெருங்கிவிட்டது. இதை உணர நாம் விழித்திட வேண்டும். Who is going to make me to wake up? ஆனா நம்ம திருப்தி அடைஞ்சுக்கிட்டு நம்ம செய்யற வேலையை வச்சுக்கிட்டு அந்த மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரி, அந்த ஊழியம் இந்த ஊழியம், சிட்டி ஊழியம், 1000 நாள் எந்த சொல்லி எடுத்து நம்மளை திருப்தி படுத்திக்கலாம். பட் we are sad. நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். நம்ம எழுப்பப்பட வேண்டும். நமது கால்கள் இடுக்கமான வழியில் இருப்பதை நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். நம்ம விசாலமான இடத்துல இருக்கிறோமா, ஒடுக்கமான பாதையில் இருக்கிறோமாங்கிறத நிச்சயித்துக் கொள்ளும். நம்ம தான் நிச்சயித்துக் கொள்ளும். எல்லா கிருபையின் தேவன் தேவைப்படும் நேரத்தில் உண்மையான நிகழ்கால உதவியாக இருப்பார் என்ற உறுதியை நாம் பெறும்படி நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு அனுபவம் தேவை. ஆபத்து காலம் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மற்றும் உண்டாயிராத ஆபத்து காலம் அது நம் மீது நேராக உள்ளது. ஸ்ட்ரைட் மறைத்துதான் கொள்ள முடியாது. ஆனால் நாம் தூங்கும் கன்னிகளை போல் இருக்கிறோம். என்ன ஒரு வருத்தம் பாருங்க. இவ்வளவு அழகான ஆழமான உபதேசத்தை கையில வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. சில நேரங்கள்ல
இந்த நான் அட்வென்டிஸ்ட்காரங்க பேசுற வீடியோ எல்லாம் கொஞ்சம் அனுப்பிவிடுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்தோன்னு வச்சேன்னா தப்பு தப்பா சொல்றான்னு நமக்கு தெரியுது. ஆனா அவர் வர போறாருங்க, இந்த அழி வர போறது, அந்த வழி போறது, வேதத்துல இது சொல்லியிருக்கு அது சொல்லியிருக்குன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அவன் விசுவாசிகள் அப்படி வச்சிருக்கான் பாருங்க. அதை பார்த்து கொஞ்சம் பொறாமைதான் பட வேண்டியிருக்குது நம்ம இருக்கிற நிலையை பார்க்கும்போது. நாம் விழித்தெழுந்து கர்த்தராகிய இயேசுவிடம் அவருடைய நித்திய கரங்களை நமக்கு கீழே வைத்து நமக்கு முன்பாக உள்ள சோதனை காலத்தினூடே நம்மை நடத்தும்படி கேட்க வேண்டும். முக்கியமில்லாத காரியங்களிலிருந்து நம் கவனத்தை திருப்ப தேவனிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவருடைய பாதையின் பேரழிவையும் அழிவையும் கொண்டு வர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அழிக்கும் தூதர்களை நாம் அரிதாகவே நோக்குகிறோம். அப்பா எவ்வளவு அழிவு நடக்கு நானா பாக்குறது இல்லை. அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து திடீர்னு வருது, துபாயில வெள்ளம்னாங்க, அந்த வெள்ளம் முடிஞ்சு என்னமோ தொடர்ந்து ஒரு 2 நாட்கள்ல சைனா வெள்ளம் அது அங்க நடந்துகிட்டு இருக்கும்போது தாய்வான்ல ஏதோ 6.8 பூமி எதிர்ச்சியா, இனி என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம அதாவது சீரியஸா பாக்குறதே இல்லை. காற்று விடுறாங்கப்பா, அடிக்கடி விடுறாங்க, நமக்கு அச்சப்படுத்துறாங்க, நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றதே இல்லை. ஏன்னா நம்ம அது ஏதோ நிறைய நடந்திருக்கு, அதுல ஒண்ணுப்பா இது அவ்வளவுதான், அந்த மனநிலையில தான் இருக்கிறோம். இந்த பூமியின் வரலாற்றின் இறுதி காட்சிகளில் ஒரு பகுதியாக செயல்பட என் உயிர் காப்பாற்றப்படுமானால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இருந்தா அந்த ஊழியத்தில் இருக்கீங்க. அது ஊழியம், தேவனுடைய ஊழியம்னா என்ன என்பதை அதுல பார்க்கலாம். இப்ப செய்யறதுல ஊழியங்களே, பரலோகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நமக்கு எவ்வளவு குறைவாய் தெரிந்திருக்கிறது. ஏன்னா ஒரு வேதனை பாருங்க, என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல. நித்திய யதார்த்தங்களுக்கு இந்த பூமியில் உள்ளவர்கள் எவ்வளவு பயங்கரமான அலட்சியத்தை காட்டுகிறார்கள். நம் உலகில் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு ஆத்துமாக்கள் ஆயத்தமாக இல்லை. எச்சரிக்கை கொடுக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் முடிவு அருகில் உள்ளது. வசனத்தை பிரசங்கியுங்கள். இந்த கடைசி நாட்களில் நிற்க ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்த இரக்கத்தின் கடைசி செய்தி கொடுக்கப்பட வேண்டும். அசைக்க முடியாதவைகள் மீந்திருக்கும்படி அசைக்கப்படக்கூடிய எல்லாம் அசைக்கப்பட வேண்டும். இதுதான் எனக்கு வழங்கப்பட்டது. அதாவது நாம் தூங்குகிறதுனால் நம்மை சந்திக்கும் நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் அவர் நம்மால் கண்டுபிடிக்கப்படுவார். ஐயா நம்ம தூங்கிட்டோம், அதனால தெரியாது என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க. அதுல உள்ள நிறைய ஆராய்ச்சிக்குரிய செய்திலாம் அதுக்குள்ள இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு குறிப்பு. அப்போ நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னார், நமக்கு இந்த காலம் அறிந்தே இருக்க வேண்டும். இந்த காலத்தை நாம் அறிந்தே இருக்க வேண்டும். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன், அதுதான் கடைசி குறிப்பு என்று நம்புகிறேன். எஸ், நாட்கள் செல்ல செல்ல கவனமா கேட்டுக்கிடுங்க, அற்புதமான குறிப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் உலகில் உள்ளன என்பது மேலும் மேலும் தெளிவாகிறது. நாட்கள் செல்ல செல்ல நியாய தீர்ப்பு, அந்த அழிவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறாரு அப்படிங்கிறது இருக்கிறது தெரிகிறது. எங்கெல்லாம் பாருங்க, நெருப்பிலும் வெள்ளத்திலும் பூமி அதிர்ச்சியிலும் அவர் இந்த பூமியின் குடிமக்களை நெருங்கி வருவதை பற்றி எச்சரிக்கிறார். நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை பாருங்க. ஒரு பிரயர், அந்த துபாயின் ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுவோம், சீனாவின் ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுவோம், நியூயார்க்ல பூமி அதிர்ச்சியா சின்ன சின்ன சேதங்களுக்கு அதை இவ்வளவுதான் நம்ம செய்வோம் இல்லைங்களா? ஆனா அவருடைய வருகை நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை நம்ம உணர்வதே இல்லை. ஆனா நம்ம அதை உணருங்கிறதுக்காக தான் அந்த அழிவுகள் எல்லாம் அவர் அனுமதிக்கிறார். காற்றை கொஞ்சம் கொஞ்சமா விடுறாரு. உலக சரித்திரத்தில் மாபெரும் நெருக்கடியில் வரப்போகும் காலம் நெருங்கி வருகிறது. அப்போது தேவனுடைய அரசாங்கத்தின் ஒவ்வொரு அசைவும் தீவிர ஆர்வத்துடனும் விவரிக்க முடியாத அச்சத்துடனும் கவனிக்கப்படும். விரைவில் அடுத்தடுத்து தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ஒன்றை ஒன்று பின்தொடரும். நெருப்பு, வெள்ளம் மற்றும் பூகம்பம்
இன்னொன்னு சேர்த்துக்காங்க, போர் மற்றும் ரத்தம் சிந்துதல். இன்னைக்கு பாக்குறீங்களா? இதெல்லாம் கண்ணுக்கு முன்பாக இருக்கா? ஒவ்வொரு நாளும் ஈரான்ல குண்டு போட்டாங்கிறாங்க, ஈரான் குண்டு போட்டாங்கிறாங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா உக்ரைன வருஷ கணக்குல நடந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? அவங்க பாட்டு மாச கணக்குல யுத்தம் நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கு கூட இயற்கையினுடைய அழிவு, நெருப்பு, வெள்ளம், பூமி அதிர்ச்சி செய்தி. ஓ ஜனங்கள், அவர்களை சந்திக்கும் காலத்தை அறிய வேண்டும் என்பது. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, சந்திக்கும் காலத்தை அறிய வேண்டும் என்பதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ சந்திக்கும் காலம்னா என்ன நமக்கு தெரியும். கிருபையின் காலம் தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டு, நகரங்களுக்கு உண்டு, சபைக்கு உண்டு, உலகத்திற்கு உண்டு. எருசலேமை வச்சு பார்க்கும்போது அந்த சந்திக்கும் காலம் கிருபையின் காலம் முடிவு, சிலாக்கிய நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் காலம். அது உலகத்திற்கும் அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்படும் போது அந்த காலத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தது போல இவர்களும் மறுப்பார்கள். ஆகையினாலே அவர்கள் அழிக்கப்படுவார்கள். என்ன நினைக்கிறீங்க? சந்திக்கும் காலத்தை அறியணுமா வேண்டாமா? சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? சந்திக்கும் காலத்தை அறியணுமா வேண்டாமா? கட்டாயமா அறியணும். இவ்வளவு பெரிய சத்தியத்தை நம்மளுடைய சபைக்கு தேவன் கொடுத்திருக்கும் பொழுது நம்மளாம் எவ்வளவு குருடா இருக்கிறோம். நான் இந்த வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணேன். ஒரு 100 குறிப்பு இருந்துச்சு. நான் வாசித்து தொகுத்தது 20ல மட்டும். இன்னும் என்னென்ன எச்சரிப்பு இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியும். எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல நேரம் இல்லை. அதை பாக்குறதுக்குரிய நேரமும் சரீர பலம் அவ்வளவுதான் கொடுக்குது, வேற மேல போக முடியும். சரி, இப்போ இதை அறிந்துதான் ஆக வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, அதையும் நான் உள்ள சேர்க்க நினைச்சேன். எனக்கு அது பலமுறை பேசுனதுதான். தேவனுடைய சபையின் மீது பின்மாறி ஊற்றும் பொழுது 144,000 முத்திரிடப்பட்ட 144,000 பின்மாறியை ஊற்றும் பொழுது தேவன் அவருடைய வருகையின் நாளையும் நாளிகையும் அறிவிப்பார். இது இயேசுனுடைய வருகையின் நாளும் சொல்லப்படும். அது இயேசுனுடைய வருகையின் நாளும். ஆனா கிருபையின் காலம் முடிவாக இருந்திருக்க வேண்டும். அது அதற்கு முன்பாக முடிந்து விடும். அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் எழுந்து நிற்பான்னு சொன்னார் பாத்தீங்களா? எழுந்து நிற்பான்ட்டு அந்த மறுபடியும் அறிவிக்கிற காலத்துல அவன் எழுந்து நிற்பான் சுதந்திர வீதத்துக்கு என்று சொன்னாருங்க பாத்தீங்களா? 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். 2 காரியங்களுக்காக நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்காக, மற்றொன்று இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்காக. ஆவியின் அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது கிடையாது, அதற்கு முன்பாக நடந்துவிடும். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காத்திருதல் எது அப்படின்னு சொன்னா, இயேசுனுடைய 2ஆம் வருகை. ஞாயிறாசிரியர் சட்டம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து 1335ஆம் நாள்ல இயேசு வந்து விடுவார். அப்ப அதற்கு அந்த தரிசனத்தை போய் நீங்க படிச்சு ஆராய்ஞ்சீங்கன்னா, ஞாயிறாசிரியர் சட்டம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து 1290ஆவது நாள்ல கிருபை காலம் முடிஞ்சது. அது தனியா படிக்கலாம். நான் இப்ப அந்த கன்க்ளூஷனுக்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உலகத்துக்கு ஆமா, உலகத்துக்கு கடைசி கிருபையின் காலம். அதுக்கு மேல கிடையாது. அப்போ இதை நம்ம அறிந்திருந்தா, நம்ம போய் அந்த செய்தியை தேவன் ஏன் அறிவிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஞாயிறாசிரியர் சட்டம் அமெரிக்காவில் அறிவிக்கப்படும். அதுல இருந்து உலகம் முழுவதும் வரும். இந்த 4 கணக்கு அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டதுன்னு எடுக்கிறதா, உலகம் முழுவதும். இந்த குழப்பம்லாம் உனக்கு வேண்டாம்ப்பா, நீ தப்பா படிச்சிடாத, நீ சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 4 சொல்லிடுவாரு. அந்த 4ல இருந்து அவங்க கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஞாயிறாசிரியர் சட்டம் வருகிறது, 1290ஆவது நாள் கிருபையின் காலம் முடிச்சிடும், எல்லாம் ஆண்டு சொல்லி வச்சிருக்காரு. இதை நான் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதற்கு முந்தி நம்ம இன்னும் நிறைய காரியங்களை தெரிந்திருக்க வேண்டியது இருக்கு. பாத்தீங்கன்னா, நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க, கிருபையின் காலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை 4 நாளைக்கு சொல்லப்படும். அதுவும் சவுண்ட் கேட்கல சார். கேட்க மாட்டேங்க? கேக்குது. அவங்களுக்கு கேட்கல. கொஞ்சம் பாருங்கம்மா, கேக்குதாமா? அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் போல அவங்களுக்கு.
சரி சரி. அப்புறம் இதை நம்ம மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இயேசுவின் வருகை 4 நாளைக்கு தெரியவே தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இயேசு பின்மாறி ஊற்றும் பொழுது 144 ஊற்றும் பொழுது அவன் நாளையும் அறிவிப்பார் தெரியுமா? அவன் இடி முழக்கம் சத்தம் என்று உதாசீனப்படுத்தி விட்டு போகிறான். ஏன்னா அவன் தான் நம்பல, வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறாங்களா? ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கல இல்லைங்களா? எனக்கு ஒரு இதை கொஞ்சம் நீக்கணும், நம்ம அதை நீக்க தான் போறோம். மனதில இருந்து நீக்கி விடுங்க. ஒருவேளை புதிதாக இருக்கிறவர்களுக்கு மனதில இருந்து நீக்கிறீங்க. இயேசுவின் வருகையை நாளையும் கடைசி வரைக்கும் நம்மளால தெரியவே முடியாது என்கிற அந்த போதனையை கொஞ்சம் தூக்கி வச்சுங்க. அப்ப டக்குனு மனசுல ஒரு கேள்வி வரும். இது இயேசு சொல்லியிருக்காருங்க, அவருடைய வருகை நாளையும் ஒருவன் மரியாதை இருக்கிறான், மனுஷகுமாரன் அறியான், தேவ தூதர்கள் மரியாதை. அது என்ன? நீங்க ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கிடுங்க. மத்திய 24:36 வெளிப்படுத்தல் 3:3 நீங்கள் ஒப்பிட்டு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வெளிப்படுகிற உண்மையோடு கூட நாளைய தினத்துல பங்கு பெறுங்க. சரிங்களா? அதை நம்ம என்ன நீங்க விளங்கிக்குவோம். இன்னைக்கு இப்போ நீங்க புரிந்து கொண்டதுல இன்னும் நீங்களும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, கருத்துக்களை சேர்க்கலாம். இல்ல இதுல இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்கு, குழப்பம் இருக்கு என்றால் நீங்க கேட்கலாம். தண்ணி குடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. சொன்னாதான் இல்லைன்னு ஜோம் பண்ணதான் சொல்லணும். ஒரு காரியம் இன்றைக்கு வந்து யார சொல்லுங்கப்பா, நீங்க பேசுங்க. இல்ல என்னடா, இன்றைக்கு எங்களுக்கு ஜிசில இருந்து வந்திருந்தாங்க. நேத்து, இன்றைக்கு, நாளைக்கும் இருக்கு. ஜிசில இருந்து வந்திருக்காங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. அங்க அதுல வந்து அவர் சொன்ன கருத்து என்னன்னா, அவர் நிறைய ரிப்போர்ட் காட்டினாரு. நம்ம நாடுகள்ல இந்தந்த இடத்துல இத்தனை பெர்சன்டேஜ் கிறிஸ்டியன்ஸே 10% கூட இல்ல. சில நாடுகள்ல அநேகமான அவர் காட்டின எல்லா நாட்டிலும் ஒரு 10% கூட. அதுவும் அட்வென்டிஸ்ட்ன்றது ரொம்ப இதா இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் சத்தியம் போகவே முடியாது. இந்த இடத்துக்கெல்லாம் அங்க இந்தந்த மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொன்னாரு. அதை போகும்போது விளங்குது 100க்கு 100 தான் இப்ப நம்மளால ஊழியத்தை முடிக்கவே முடியாது அப்படின்றது வந்து விளங்குச்சு. அப்ப ஒரு கேள்வியை கேட்டேன், சரி இப்ப இப்படி இருக்குது, நம்ம படிக்கும்போது இப்படி விளங்குது, அப்படி பார்த்தா இன்னொரு 500 வருஷம் இல்ல 1000 வருஷம் பார்த்தா இயேசு கிறிஸ்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லி மாதிரி விளங்குதே, அப்படி நினைச்சு கொள்ளலாமா? அப்படி இல்லாட்டி நான் வந்து நம்புறேன் என்னுடைய ஜீவிய காலத்துல இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு நான் நம்புறேன், என்னுடைய நம்பிக்கை பிழையா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். எங்களுடைய பாஸ்டர்ஸ்குள்ள இருந்தே நான் எதிர்பார்க்காத ஒரு பாஸ்டர் எழுதி சொன்னார், இல்ல பின்மாறி ஊற்றப்படும், ஊழியங்கள் வெகு சீக்கிரத்துல நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப ஜிசில இருந்து வந்திருந்தவர் கூட அதை ஆமோதித்து, ஆமா ஆவியானவர் ஊற்றப்படுவாரு, ஊற்றுனதுக்கு பிற்பாடு மிக வேகமாக இப்படி இல்ல ரொம்ப கெதியா ஊழியம் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா அது வரைக்கும் நாங்க நம்மளுடைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு பக்கத்துல சந்தோஷமா இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுடைய திட்டங்கள் அப்படி சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய திட்டங்கள், ரொம்ப காலத்துக்கான திட்டங்கள். அப்படிதான் இருக்கணும். காலங்கள் போடட்டும், அதை விட்டு பிரச்சனை இல்லை. இந்த ஊழியம் எப்படி நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்களேன். அப்போஸ்தலருடைய காலத்துல இந்த நம்ம படிப்பு வந்துறீங்க, மத்தேயு 24:14. அதனால இந்த 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கும் போது முடிவு வரும். அப்போஸ்தலர் காலத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டான். அதாவது எருசலேம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக. நம்புறீங்களா? என்ன சத்தத்தை காணோம்? நான் குறிப்பு நீங்க வாசிச்சிருப்பீங்க, நான் கேட்டிருக்கிறேன். அது எப்படி நடந்துச்சு? ஆவியானவர் எடுபட்டு போயிட்டாரு. முன்மாறி ஊற்றப்பட்டு நடந்தது. முன்மாறி ஊற்றப்பட்டுச்சு. எங்கெல்லாம் போயிட்டாங்க? உலகத்தை கலக்கினார்கள் இருக்கும். அவங்க நுழையாத நிறைய இடம் உலகத்தில் இருந்துச்சா இல்லையா?
இருந்துச்சு. ஆனாலும் யாருக்கு சொல்லப்பட வேணுமோ அவங்களுக்கு சொல்லப்பட்டு. எருசலேமின் அழிவுக்கு முன்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்சுவலி என்ன, அந்த நல்ல ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை சாட்சியா கொண்டு நிறுத்துகிற நமக்காக நம்ம ரட்சிப்புக்காக நம்மளை சாட்சியாக வைத்திருக்காரு. சாட்சியாக அறிவிக்கப்படும் போது நம்மளை சாட்சியாக வைத்து, ஏன்னா நான் இயேசுவினுடைய அந்த மகத்துவங்களையும் மகிமையும் மறுபடியும் அறிவிக்கும் பொழுது நான் இன்னும் புதுப்பிக்கப்படுவேன், இன்னும் அவரிடத்தில் நெருங்குவேன். அதுக்கு தான் நம்மளை வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து யார் கண்டித்து உணர்த்துவோம்? பரிசுத்த ஆவியானவர். அப்படி கண்டித்து உணர்த்தும் பொழுது அவரு எல்லா இடத்துக்கும் போயிடுவாரா, இல்ல போக முடியாத இடம் உண்டா? எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது இதிலிருந்து என்னை யார் மீட்பார் என்று கேட்டால், அவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் சாட்சியாக நிறுத்தப்படுவோம். அப்படி சாட்சியாக நிறுத்தப்பட நான் அழைக்கப்படும் பொழுது தூதர்கள் முன்பாக போய் அங்க உள்ள இருதயங்கள் எல்லாம் இன்னும் பக்கப்படுத்துவாங்க ஏற்றுக்கொள்கிறதுக்கு. பின்மாறி ஊழியம் இப்படிதான் முடிக்கப்பட போகிறது. நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு வீடு பசலா தட்டி 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 நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்ம நினைப்பு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்பட போகிறது? என்னுடைய சாட்சி, நான் ஒரு இடத்துல இருப்பேங்க, இப்படி ஒருத்தர் சாட்சி போகிறாரா, ஒரு வேதத்துக்கு விரோதமா பேசுறாரா, அவர் கொல்ல போறாங்கன்னு சொன்னா என்ன பிடிச்சி அக்னிக்குள்ள போட்டா நான் எழுந்து வெளியே வருவேன். அதை எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப லைட் டெலிகாஸ்ட் அங்கே விரைவாக பறந்துவிடும். அங்கே யாருக்கு முன்பாக நான் காட்டப்படுவேன் என்று சொன்னா, யாரெல்லாம் ஆகியனுடைய வேலைகளை செவிசாய்க்கிறோம் அவர்களுக்கு முன்பாக நிற்பேன். உலகம் நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் பட்டணங்கள் அழிக்கப்படுகிறது. ஆவியான வேலை செய்து கொண்டிருக்கிறார். தூதர்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நம்ம சாட்சியாக நிறுத்தி, யாராவது மனமாற்றத்துக்கு இடம் கொடுத்தால் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியாக கொண்டு நிறுத்தப்படுவார். அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கூட்டிட்டு போயிடுவார். பிலிப்பை கூட்டின மாதிரி கூட்டு போயிடுவாருங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அங்க இங்கன்னு. இவர் யார் நினைச்ச? எலஜாவா? எலஜா தானே நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன்னது இல்லையா தானே? நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். 7000 பேரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ நம்ம தான் ஊழியஞ்சோம் இந்த திட்டங்கள் அந்த வகுப்பு. அங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆவியானவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அறுவடைக்கு பயிர் ஆயத்தமானால் உங்களை என்ன கூட்டிட்டு போய் அறுக்க வச்சிருவாருங்க. அதனால நீங்க அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம். யூ ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் and he will lead you. நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள், அவர் உங்களை வழிநடத்துவார். அவர்கிட்ட நின்றுடுங்க, அவருடைய ஆவியோட சத்தத்தை கேட்க பழகிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாம் ஈஸி. ஒண்ணுமே நமக்கு பாரமே இல்லைங்க. ஒண்ணுலையும் பாரம். ரத்த சாட்சியா மறிக்கப்படுகிறதுக்கு தெரியுமா? அது ரத்த சாட்சியா மறிக்கும் பொழுது சேவானை குறித்து எழுதும் பொழுது இதுலெல்லாம் கொள்றதுக்கு தீர்மானம் பண்ணாங்க. அவனுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்த பயம் நீங்கிட்டான். மரணத்தை குறித்த பயம் நீங்கிட்டுன்னு சொன்னா வேதனை அவனுக்கு தெரியவே போறதில்ல. சாகதான் போறவன். ஆனா ஆண்டவரை இருக பற்றி கொண்டான். அந்த மக்களுக்காக அவன் பரிந்து பேசுவதற்கு ஆயத்தமானான் அப்படின்னு எழுதுறாங்க. அதனால எல்லாமே லகுவாக்கப்பட்டிருக்கு. என்ன பொறுத்தவரையில இதுதான் வேதம். எல்லாம் லகுவாக்கப்பட்டிருக்கு. நம்ம ஈஸியா போயிடலாம். இப்போ படிக்கிறோம் தெரியுமா? இந்த ஒரு காலம், கிருபையின் காலம் முடிவு படிக்கணும். அதை நீங்க படிக்கிறதுக்கு பெரிய பட்டம்லாம் வாங்க வேண்டியது இல்லை. பெரிய போதகராக இருக்க வேண்டியது இல்லை. பெரிய ஆராய்ச்சியாளர்களாக இருக்க வேண்டியது இல்லை. வேதம் வாசிக்க தெரிந்தால் போதும். இல்ல வேதம் வாசிக்க யாராவது வாசிக்க நீங்கள் கேட்கக்கூடிய காது செவியுடையவர்களாக இருந்தால் போதும். அவ்வளவுதான். அதை விளங்கிக்கலாம். சரிங்களா? சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீங்க இப்ப மனதில் வைத்துக்கிடுங்க. கிருபையின் காலம் முடிவு, உலகத்துக்கான கிருபையின் காலம் முடிவை நம்ம அறிந்து போதிக்க வேண்டும். அப்படி போதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய சபையிலே இருக்கும்படி கூட்டி சேர்க்கப்படுவார்கள். சரிதானா? இனிமே இதுல சந்தேகம் இருக்குங்க. அந்த வசனத்தை 2 வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. மத்த 24:36 நினைக்கிறேன், வெளிப்படுத்தல் 3:3 நினைக்கிறேன். 2ஐயும் ஒப்பிட்டு பாருங்க. நிச்சயமாக மேன்மையான காரியங்கள் அங்கே வெளிப்படும். சரி, ஜெபம் பண்ணலாமா? ஐயா தேவதாசையா ஜெபம் பண்றீங்களா? ஜெயிப்போம்.
சுத்தமும் ஐயா, இரக்கமும் இந்த இரவு வேலைக்காக செலுத்துகிறோம். இந்த வேளையிலே ஒரே இருக்கலாம் பார்த்து அல்ல, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் காலம் முடிவடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் இருந்தோமானால் எந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுவோம்? உலகமும் அதை அறியவில்லையே என்று வேதனையாய் இருக்கிறது. நீர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீர் காட்டிக் கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை சந்திக்கும் காலத்தை, உலகத்திலே நடக்கிற பூமி எதிர்ச்சியிலும், வெள்ளத்திலும், கொள்ளை நோயிலும் நீர் எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஆனால் நாங்கள் இன்னும் ஆயத்தமாகவில்லை என்றால் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போமே. ஆண்டவரே, எங்கள் நிலைமையை மற்றவர்கள் பரிதவிக்கிற அளவிற்கு மாற்றிவிடாதபடிக்கு நாங்கள் ஆயத்தமாகி உம்மால் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக எழும்பி, நாங்க கவலைப்பட வேண்டாம், நீர் எங்களை கூட்டிட்டு போயிருவார், எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போயிரு நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. பிலிப்புவை கொண்டு போனது போல, கந்தாவை மந்திரிக்கு நீர் சத்தியத்தை சொன்னது போல எங்களை வச்சு நீர் பயன்படுத்துவீர் நாங்கள் நினைக்கிறோம். அதற்காக இந்த அற்பமான சரீரத்தை நீர் பயன்படுத்துவீர். ஆவியினால நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், கேட்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம் உலகத்துல. ஆஸ்தி, சொத்து, பொருள் எதுவுமே எனக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் மட்டும் போதும். நிச்சயமாக நாங்களும் உம்முடைய வருகையை துரிதப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நிச்சயமாக உம்முடைய வருகையை நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. 2027க்காக நாங்கள் காத்திருக்கலாம். அதுக்கு முன்னமே நீர் வருவீர்னு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஆனாலும் நேரத்தையெல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நீர் காலத்தை குறைப்பீரானால் நிச்சயமாக முன்கூட்டியே நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்திலே நாங்கள் காலத்தை கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. 2027க்காக நாங்கள் காத்திருக்கவில்லை. உம்மிடத்திலே இரக்கம் என்று ஒன்று உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த இரக்கம் இருக்குமானால், அந்த இரக்கம் இல்லாமல் போனால் ஒருவனும் தப்பி போக முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்குமானால் எங்களையும் காப்பீர், காத்தருள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அந்த நெருப்புல நாங்க விழுந்துடாதபடிக்கு எங்க கண்ணுல இந்த பரலோகத்தை நீர் காட்டுவீர்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. பரலோகத்தின் வாசல்ல மிதிக்கிறதுக்கு எங்களை நீர் கொண்டு செல்வீர்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த நீர் கிருபை தாரும். தனி நபருக்கும், ஒரு கூட்டத்தினருக்கும், உலகத்தினருக்கும் முடிவு காலம், தவணையின் காலம், கிருபையின் காலம் வந்துவிட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். எங்களிடத்துல பலன் இல்லை, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், ஆவியினாலே உற்சாகப்படுத்தும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற யாவரும் ஆண்டவரே, இதை பயமாக எண்ணி பயந்து செல்லாதபடிக்கு தைரியத்தோட எழும்பி உற்சாகத்தோட உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் பலன்கள் வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தத்தம் செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வேண்டுதல் செய்கிறோம், பரிசுத்தன் என்ற கர்த்தாவே, ஆமென். சோஸ்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியிருக்கா? நம்ம பொதுவாக முடிச்ச போது தான் கேட்போம், அதனாலதான் நான் கேட்கிறேன்.
பாஸ்டர் சரி, எனக்கு அப்ப நான் recording. சொல்லுங்க. இப்ப கிருபையின் காலம் நமக்கு தான் முடிய போகுது. இப்ப நாம ஆயத்தமாகிற வேலையில நம்ம குடும்பங்களை ஆயத்தப்படுத்தி பாக்குறோம். இப்போ மற்ற இடங்கள்ல நம்ம புறஜாதியர்கள் ஒரு கொட்டேஷன் ஆகான் நீக்கப்படாம வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இல்ல, உங்க voice clear ஆ வரல. ஏங்கய்யா உங்க வாய்ஸ் கிளியரா வரலையே சுகன்யா. கொஞ்சம் உங்களோட ஃபேன் ஆஃப் பண்ணு. ஃபேன் இல்ல, கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் சிக்கி சிக்கி வரும். ஃபர்ஸ்ட் இப்ப கேக்குதா? இல்ல அது சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதாங்க ஃபர்ஸ்ட்? கேக்குதுமா கேக்குது. ஃபர்ஸ்ட் இப்ப கிருபையின் காலம் நமக்கு ஃபர்ஸ்ட் முடிய போகுது. இப்போ நாம ஆயத்தமாகக்கூடிய நம்ம குடும்பங்களை ஆயத்தப்படுத்தணும். இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்ம வெளி ஊழியங்களை நம்ம செய்யறது வந்து நம்ம ஒரு கொட்டேஷன் நம்ம பார்த்திருக்கோம்ல, தீர்க்கதரிசி இது. அதாவது ஆகான் நீக்கப்படாம தேவன் வந்து முழுமையா வேலை செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட். ம். வந்து ஊழியம் தீவிரமா செய்யணுமா இல்ல இப்ப நாம ஆயத்தமாகணுமா எப்படின்னு இப்ப நாம தானே ஆயத்தமாகணும். நம்ம ஆயத்தமாகிறதே இதுல ஒரு பங்கு ஊழியம் செய்யறது தானே. நம்ம ஆயத்தமாகிறோம் என்கிற பங்குல ஆத்தும பாரம் நமக்கு வேணும் இல்லையா? ஆமாங்க பாஸ்டர். நம்ம ஊழியம் செய்யத்தான் செய்யணும். ஆனா என்ன, நம்ம எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காது. அதனால சோர்ந்து போகாம ஊழியம் செய்யணும், அவ்வளவு. நம்மளே ஆயத்தப்படுத்தணும், குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தணும், அதே நேரத்துல நம்ம ஊழியங்களையும் செய்யணும். அதாவது விதையை மட்டும் நம்ம போடணும், அவ்வளவுதான். எச்சரிப்பின் செய்தி தான் கடைசி ஊழியம். அதுதான் நீங்க எச்சரிப்பின் செய்தி அறிவிக்க போறோம். அதுல யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா சொல்லிக் கொடுங்க, அவ்வளவுதான். சரியா? சரிங்க. சரி, அப்போ வேற எதுவும் கேள்வி இருக்கா? ரொம்ப நன்றிங்க சார். நல்ல சரிங்கம்மா. நல்ல அறிவுரைகள் எல்லாம் கொடுத்தீங்க. கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். இப்போ இயேசு காலத்துல வந்து 12 சீசர்கள் வந்து ஆண்டவர் ஒரு 3 வருஷம் ஊழியத்தை வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதே மாதிரி இந்த காலத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பாங்களா? அந்த முன்மாதிரி சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்காரு. சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்காரு. சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம படிக்கிறது தான். சரிங்களா? அவங்கள ஆயத்தப்படுத்தின மாதிரி நம்மளே ஆயத்தப்படுத்துறேன். அனுபவத்துல வந்து அந்த அனுபவத்துல வந்துடணும். ஆமா. சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஊழியங்களும் ஜூமும் இந்த மாதிரி வெளிச்சமும் நம்மளுக்கு இல்ல. இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கும் பிரேயர் மீட்டிங்கும் அவங்க இவங்க காதுல கேக்குறதும் யூடியூப்ல கேக்குறதும் இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது தாங்க. சரி, சரிதான் சரிதான். சரி, வேற எதுவும் உண்டா? இல்ல நான் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிருக்கா? ஒரே டவுட். மறுபடியும் தன்னுடைய சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பான்றது வந்து அந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துறது 12வது அதிகாரத்தை சொல்றாங்க. விளக்க ஃபர்ஸ்ட் கேக்குதா? சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் தானியேல் மறுபடியும் தனது சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இப்போ அது தானியேல் 12வது அதிகாரத்தோட விளக்கத்தை தான் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்? மத்த எல்லா விளக்கமும் நம்ம கரெக்டா இருக்குது. அது ஒண்ணுதான் கடைசி கால செய்திக்கு அடிப்படையாக நம்ம படிச்சுக்கணும். 12 விளக்கும் போது நம்ம படிச்சிருக்கிறோம். தீர்க்கதரிசி அந்த அதிகாரத்தை, அந்த குறுகிய வேலை படிச்சோம். பெரிய வேலை அந்த குறுகிய நேரத்துல. அது தானியேல் 12ஆம் அதிகாரத்தை ஒப்பிட்டு பேசும்பொழுது எழுதுவாங்க. அதனால அது அங்கதான் இருக்கு. அது நம்ம படிக்கணும். படிச்சுட்டோம்னா நம்ம எல்லாம் படிச்சாச்சு. வேற ஒரு லைன்ல போறோம், அவ்வளவுதான். சரியா? சார், நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தல் 6:10.
அந்த விளக்கம் ஒரு நீங்க உங்களுக்கு ஒரு அனுப்பி வீடியோ வச்சிருந்தீங்க, அந்த லிங்க் ஓபன் ஆகல எனக்கு. அது ஓபன் ஆகல. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணணும். அப்படிங்களா? நீங்க சரிங்க பண்ணுங்க. சார். இதுல போட்டிருக்கிறேன், கூகுள் டிரைவ்ல போட்டிருக்கிறேன். அதை சரிங்க கிளிக் சார். பண்ணி கூகுள் டிரைவ்ல போய் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ரன் பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்க சார். சரி தேங்க்யூ சார். சரி. தென் we will leave. நான் ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் because we are going personally. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். I'm closing my record. தேங்க்யூ பாஸ்டர்.